السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் மின்னன் நிறுத்துமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நிகழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் பத்ர் போர் உணர்த்தும் பாடமும் படிப்பினைகளும் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை உங்களுக்கு முன்னால் கூறலாம் என ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பத்ர் போர் என்பது நாம் அனைவரும் ஓரளவு அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்திதான். இந்த பத்ர் போருடைய வரலாற்றை ஒவ்வொரு முஸ்லிமும் மிகவும் கட்டாயமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு வரலாற்றில் முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு போராக பத்ர் போர் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த பத்ர் போருடைய வெற்றிக்கு பிறகுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யமே மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்று முஸ்லிம்கள் தலையிலிருந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 13 வருட காலமாக மக்காவிலே வாழ்ந்த முஸ்லிம்கள் சொல்லுனா துன்பங்களுக்கு ஆளானார்கள், கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள், நோவினை செய்யப்பட்டார்கள். அந்த எல்லாத்தையும் தாங்கி பிடித்து மதீனத்து வாசிகள் அன்சாரிகளுடைய உதவிகளோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53வது வயதிலே ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனாவிலே இஸ்லாத்திற்கு என்று ஒரு அரசாங்கம் ஏற்படுகிறது. அந்த இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கீழே முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழலாம், முஸ்லிம்கள் நிம்மதியாக இறைவனை தொழுது கொண்டிருக்கலாம், இறைவனை வணங்கலாம் என்ற ஒரு மனநிறைவோடு வாழக்கூடிய காலகட்டத்திலே முஸ்லிம்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்காவிலே துன்புறுத்திக் கொண்டிருந்த மக்கத்து காஃபிர் தலைவர்கள் இதை பொறுக்கவில்லை. நம்முடைய நாட்டில புதுசா ஒரு கொள்கை உருவாச்சு, அந்த கொள்கையை நாங்கள் கருவறுக்கணும் என்று நினைத்தோம். ஆனால் பக்கத்து நாட்டுல அதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது, அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்களே, முஸ்லிம்கள் மீண்டும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்று சொல்லி குறைசி காஃபிர்கள் பொறாமையுடனும் காழ்ப்புணர்வுடனும் முஸ்லிம்களை கருவறுப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காது என்று கண்டனம் கட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்றாலும் நாங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்துட்டோம், மதீனால நாங்க வாழக்கூடிய இந்த சுதந்திரம் மக்காவாசிகளுக்கு பிடிக்காது என்பது ரசூலுல்லாஹ் விளங்கி வைத்திருந்தார்கள். உளவு பார்ப்பதற்காக ஒரு படையை அனுப்பி மதீனாவுல இருந்த அந்த முஸ்லிம்களுடைய அந்த நிம்மதியை சீர்குலைக்கக்கூடிய விதத்துல ஏதாவது சதித்திட்டங்கள் மக்காவிலே மேற்கொள்ளப்படுகிறதா என்பதை அறிவதற்காகவும் ரசூலுல்லாஹ் ஒரு குழுவை அனுப்பி வைத்திருந்தார்கள். ஒரு புறத்தில் அப்படி நடக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு செய்தி எட்டுது. என்ன செய்தி என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மதீனா என்ற நாட்டுக்குள்ள குறைசி காஃபிர்களுடைய வணிக கூட்டம் ஒன்று உழைகிறது, வியாபாரத்திற்காக வருகிறார்கள் என்று ஒரு செய்தி கிடைக்குது. இந்த செய்தி கிடைத்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்க இப்போ ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிட்டோம், நமக்கு என்று சொல்லி ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. ஏற்கனவே நாங்க மக்கால இருந்த நேரத்தில் அவங்களோட ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே உரிமைகள் இல்லாத, சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம். ஆனா இப்ப மதீனால நம்மளோட ஆட்சிக்கு கீழே ஒரு கடுமையான ஒரு சதி திட்டங்களோடு நமக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்தவர்கள் நம்முடைய ஆட்சிக்குள்ளே, நம்முடைய ஆட்சியில கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்குள்ள நுழைவதாக இருந்தா அது நம்முடைய அனுமதி இல்லாம நடக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணிக கூட்டம் வருகிறார்கள், இவங்களை நாங்க வழிமறிச்சு இவங்க கிட்ட நாங்க வரி வசூலிக்கலாம் அல்லது அவர்களுடைய வணிக பொருட்களை நாங்கள் கைப்பற்றலாம் என்று யோசிக்கிறாங்க. அது ஒரு ஆட்சி செய்த வேலை. இப்ப நாங்க ஒரு ஊர்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு நாங்க எந்த ஊர்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டோமோ அந்த ஊர்வாசிகள் நாங்க இப்ப தஞ்சம் புகுந்து இருக்கக்கூடிய ஊருக்கு நுழைஞ்சி வருவாங்கன்னு சொன்னா, கிராஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு எண்ணம் வருமா இல்லையா? நம்மளை விரட்டி அடிச்சவங்க இவங்க நம்ம தாண்டி போறதா இருந்தா என்னன்னு கொஞ்சம் கேட்கணும் என்ற ஒரு எண்ணம் வரும். முஸ்லிம்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கடுமையான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கினவர்கள் இப்ப இஸ்லாத்துடைய அதிகாரத்துக்கு கீழே உள்ள ஒரு நிலப்பரப்பை தாண்டி போறாங்கன்னு சொன்னா அதை தடுத்து நிறுத்துற அதிகாரம் அந்த ஆட்சிக்கு உள்ளது. அது எந்த ஒரு அரசியல் ரீதியான நிலையில் இருக்கக்கூடிய யாரும் அதை அங்கீகரிப்பார்கள். அந்த வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணிக கூட்டத்தை வழிமறிப்பதற்கும் அவர்களுடைய பொருட்களை அரசாங்கத்துடைய உடமையாக்குவதற்கும் யோசிக்கிறாங்க. யோசிச்சு பத்ர் என்ற களத்தை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையொன்றை தயாரிச்சு கொண்டு, என்னத்துக்கு படைன்னு சொன்னா போர் செய்வதற்காக அல்ல, இருக்கிற ஒட்டகங்களை எடுத்துட்டு வாங்க, இருக்கிற பொருட்களை எடுத்துட்டு வாங்க, அவங்களை நான் கிராஸ் பண்ணி நம்ம நாட்டை தாண்டி போடாம ஆக்குவோம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறைகூவல் விடுக்கிறார்கள். சஹாபாக்களும் திரளுகிறார்கள். அப்படி திரண்டதுல ஒரு கொஞ்சம் பேர் சஹாபாக்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 மைல் தொலைவில் உள்ள, 80 மைல் என்று சொன்னா இன்னைக்கு 80 மைல் இன்டு 1.6 கிலோமீட்டர்ல பெருக்கி பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 120-125 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த பத்ர் என்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. மக்கால இருந்து அது 280 மைல் தொலைவில் இருக்குது, மதீனாக்கு பக்கத்துல இருக்குது என்ற இடத்துக்கு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஞ்சம் புகுறாங்க. யுத்தத்துக்காக ரசூலா போகல, யுத்தம் செய்யணும் என்ற எண்ணத்திலையும் போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசாங்க ரீதியாக ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதற்காக செல்கிறார்கள். அந்த நேரத்துல எதிர்பார்க்காத விதத்துல ஒரு போருக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. என்ன சூழ்நிலை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வருகிறார்கள், வந்து நம்மளை தடுக்க நினைக்கிறாங்க என்ற செய்தி அபூ சுஃபியான் தலைமையில வந்த அந்த வணிக கூட்டத்துக்கு செய்தி தெரிகிறது. தெரிஞ்ச உடனே அபூ சுஃபியான் என்ன செய்யறான் என்றால் அவன் நைஸா கலந்துறான். ஆனா மெசேஜ கொடுக்கிறான், இப்படி முகம்மதுடைய படையினர் பத்ர் என்ற இடத்துல களமிறங்கி இருக்கிறாங்க, நம்மளை வழிபறிக்கிறதுக்காக தயாராக இருக்கிறாங்க, அவங்க நம்மளோட போருக்காக வந்திருக்கிறாங்க என்ற ஒரு செய்தியை சொல்லி அந்த செய்தியை மக்காவுக்கு அனுப்பி அபூஜஹல் கூட்டத்தாருக்கு அனுப்பி இவர் கொண்டு என்ன செய்யறாரு, அந்த இடத்துல இருந்து நைசா நழுவி அந்த மக்கால மிகப்பெரிய ஒரு படையை திரட்டுறதுக்குரிய ஒரு ஏற்பாடை செய்யறாரு. இது ஒரு புறம் இப்படி நடக்குது. இப்படி இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதியை அளிக்கின்றார். என்ன வாக்குறுதி என்று சொன்னா, வைதி யஹிதுகுமுல்லாஹ் இஹ்தத் தாயிஃபத்தை அன்னஹா லகும், அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றான். எப்படி வாக்குறுதி? 2 கூட்டத்தார்ல நீங்கள் எதை தெரிவு செய்தாலும் உங்களுக்கு வெற்றி, உங்களுக்கு அது உரியது என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். இப்ப என்ன 2 கூட்டத்தார்? ஒன்று வணிக கூட்டம், வணிக கூட்டத்தை வழிமறித்து பொருட்களை கைப்பற்றி அப்படி மதீனாக்கு மீண்டும் வந்து அந்த பொருட்களை பயன்படுத்திக் கொள்வது, இது ஒரு வெற்றி. அல்லது அந்த வணிக கூட்டத்தாருடைய செய்தியை கேள்விப்பட்டு ஒரு சாரார் படையோட கிளம்பி வர்றாங்களே, இவங்களோட நீங்க யுத்தம் செய்யணும், அந்த யுத்தத்தை நீங்கள் தெரிவு செய்தாலும் அதிலும் உங்களுக்கு வெற்றி தான் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிக்கின்றார். வதவதுன அன்ன கைர தாத்தி சௌகதி, ஆனால் நீங்கள் எதை விரும்பினீர்கள்? சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றார், நீங்க எதை விரும்பினீங்க தெரியுமா? ஆயுதம் தரித்த கூட்டத்தாரை முகம் கொடுப்பதை விட வணிக கூட்டத்தை முகம் கொடுப்பதை விட விரும்பினீர்கள். அதான லேசு. கனிமத்து சண்டை பிடிச்சி கனிமத்தை எடுத்துக் கொள்றதை விட சண்டே இல்லாம ரத்தம் சிந்தாம பயமுறுத்தி மிரட்டி ஆயுதங்களை காட்டி பொருட்களை அபகரித்துக் கொண்டால் அது அரசாங்கம் என்ற வகையில பொருட்களை கைப்பற்றிக் கொள்வது. தனிப்பட்ட நபர் எடுத்த அபகரிப்பு, அரசாங்கம் எடுத்த பறிமுதல். அப்ப பறிமுதல் செய்யக்கூடிய இந்த வேலையை செஞ்சால் லேசா போகும் என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன யோசிக்கிறான்? தக்கூனுலக்கும், உங்களுக்கு அந்த வணிக கூட்டம் தான் லேசாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைத்தீர்கள். வயுரீதுல்லாஹு ஐயுஹிக்கல் ஹக்க பிகலிமாத்திஹி, ஆனா அல்லாஹ் எதை விரும்பினான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மூலமாக சத்தியத்தை நிலைநிறுத்த அல்லாஹ் விரும்பினான். வயத்தஹ தாபிரல் காஃபிரீன், காஃபிர்களை கருவறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தான்.
அல்லாஹ் நினைச்சது என்ன தெரியுமா? இந்த லேசா வேலை பார்க்கிறது இல்ல, எதிரிகளை முகத்துக்கு முகம் நேருக்கு நேர் மோதி அவர்களை வெல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் நினைத்தான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்டா, இவங்க இவ்வளவு அட்டகாசம் பண்ணாங்க, 13 வருஷமா அட்டகாசம் பண்ணாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்து 2 வருஷம் வாழ்றாங்க. பத்ர் போர்க்களம் ஹிஜ்ரி 2ல நடக்குது. இன்றைய தினம் போன்ற ஒரு இரவில் தான், ஒரு நாளில் தான் நடக்கிறது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 17ஆம் தேதி இரவு. அப்பதான் ரசூலா பத்ருக்கு கிளம்புறாங்க. 17ஆம் தேதி சுபஹ்ல தான், காலையில தான் போர் நடக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு இரவுல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கான அந்த ஆயத்தங்களை மேற்கொள்கிறார்கள். இந்த ஒரு நிலையில ஏன் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு என்று சொன்னா, நுபுவத்திலிருந்து கிட்டத்தட்ட 15 வருடங்கள், நுபுவத்திலிருந்து 15 வருடங்களாக ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான துன்புறுத்தல்களை கொடுத்தார்கள், கடுமையான தொல்லைகளை கொடுத்தார்கள். பேச்சிலையும் சரி, ஏச்சிலையும் சரி, அடி உதை என்றாலும் சரி. இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் துச்சமாக மதிக்கப்பட்டார்கள், மனிதர்களாகவே மதிக்கப்படவில்லை. அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது போன்ற பல நபித்தோழர்களை கடுமையான முறையில் தாக்கினார்கள். இவங்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதிர்த்து போரிடுவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? உபை இப்னு கஅப் போன்ற நபித்தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரை திருப்பி அடிக்க இயலாவா, அனுமதி தர மாட்டீங்களான்னு கேட்டாங்க மக்கால இருக்கும்போது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இன்னக்கும் கௌமுன் தஸ்தாஜிலூன், நீங்கள் அவசரப்பட்ட ஒரு சமூகம், உங்களுக்கு முன் சென்றவர்கள் இதைவிட கடுமையாக நோவினை செய்யப்பட்டார்கள். இரும்பு சீப்புல அவரை சீவி எடுத்தாங்க, அப்படி ரத்தம் பீரிட்டு கொண்டு வரும். அவர்களில் ஒருவரை, அந்த காலத்தில் இருந்த ஒரு மூமின்களில் ஒருவரை பூமிக்குள்ளே புதைத்து தலையை மாத்திரம் வெளியில் வைத்து பெரிய பாறாங்கத்தியால் அவருடைய தலையை 2ஆக பிளந்தார்கள். 2ஆ போச்சு. ஆனா அவனோட மார்க்கத்தையும் அவனுடைய இஸ்லாத்தையும் அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை, உறுதியாக இருந்தாங்க. நீங்க என்ன அவசரப்படுறீங்க? சஹாபாக்களே திருப்பி தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள். அதே மாதிரி எல்லாரும் ஹிஜ்ரத் செஞ்சு வரல. ஆரம்ப காலத்துல எல்லாரும் ஹிஜ்ரத் செஞ்சு வரல, பிற்காலத்திலேயும் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லைன்றாங்க. இப்ப ஃபத்வா மக்கா கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டுல நடக்குது. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டுல பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுல, பத்ர் நடக்குது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுல, ஹிஜ்ரத் சென்று 2 ஆண்டுக்கு பிறகு. அப்ப கிட்டத்தட்ட ஹிஜ்ரத் சென்று 7 வருஷங்களுக்கு வரைக்கும் ஹிஜ்ரத்துக்கு அனுமதி உண்டு. 7வது வருஷத்துக்கு பிறகு ஹிஜ்ரத்துக்கு அனுமதி இல்லை. இப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. வந்தாலும் ஹிஜ்ரத்தாக கருத மாட்டோம், ஏன்னா மக்காவை வெற்றி கொண்டாச்சு. அப்போ கட்டம் கட்டமா தான் முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, மக்கால இருந்து மதீனாக்கு வந்தாங்க. அப்ப மதீனாவில் எல்லா முஸ்லிம்களும் இல்லாத நிலையில் மக்காவில் ஒரு சாரார் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சாரார் பலவீனமாக இருந்தார்கள். அல்லாஹ் கேட்பான் அந்த நேரத்தில் இஸ்லாமிய அரசாங்கத்தை பார்த்து, நபிகள் நாயகத்தை பார்த்து, அலா துகாத்திலூன கௌமன் நகசு ஐமானஹும், ஒரு சாரார் இருக்கிறார்களே அவர்களுடைய உடன்படிக்கைகளை முறித்து அவங்க வந்து பிஹ்ராஜிர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள். அவங்க தான் ஆரம்பத்திலே போரையும் ஆரம்பிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறார்கள். அத்தஹ்சவுனஹும், அவர்களுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா? ஃபல்லாஹு அஹக்கு அன் தஹ்சவ், நீங்கள் பயப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹ்தான். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தா நீங்க அல்லாஹ்க்கு தான் பயப்படணும் என்று சொல்லி அங்க மக்கால இருக்கக்கூடிய பலவீனமானவர்களுக்கு, பெண்களுக்கு, முதியோர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கிற விதத்தை நீங்க போர் செய்யக்கூடாதா என்று அல்லாஹ் கட்டளையிடுற அளவுக்கு வந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசால விரும்பினாங்க, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், காஃபிர்களுக்கு ஒரு மரண அடி கொடுக்கணும் என்று நினைத்தார்கள். ஆனா சஹாபாக்கள்ல பெரும்பாலானவங்க அந்த எண்ணத்துல இருக்கல, அந்த மனசுல வந்து அப்படி ஒரு ஐடியாவே விதிக்கல. அவங்க என்ன நினைச்சாங்க, லேசான வழியில பொருட்களை நாங்க எடுத்துட்டு போனா போதும் என்று நினைத்தார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் போருக்காக தயாராக இல்லாமல் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை வருகிறது. என்ன எச்சரிக்கை? இந்த போருக்கு யாரெல்லாம் ரெடி இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கடுமையான வார்னிங் கொடுத்து அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனங்களை இறக்குகிறார். எப்படி இறக்குறான்? கமா அஹ்ரஜக ரப்புக மின் பைத்திக பில் ஹக்கி, முஹம்மதே உமது இறைவன் உமது வீட்டிலிருந்து உண்மையுடன் உம்மை வெளியேற்றிய போது வ இன்ன ஃபரீகன் மினல் முஃமினீன லகாரிஹுன், உங்களில் ஒரு சாரார் அதை வெறுத்தீர்கள். ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை அல்லாஹ் ஏற்படுத்தும் போது மூமின்கள் ஒரு சாரார் 100% விரும்பல. ஏன்னா வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமே,
உறவுகளை விட்டுட்டு வரணும் என்று நீங்கள் வெறுத்தீர்கள். அதே மாதிரி யுஜாதிலூனக ஃபில் ஹக்கி பாதமா தபையன கஅன்னமா யுசாகுன இலல் மௌத் வஹும் யன்துரூன். இப்ப இந்த போருக்குரிய வாய்ப்பு வருகின்ற நேரத்தில் அவங்க உங்களோட ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. என்ன ஆர்கியூமெண்ட் பண்றாங்க? போர் தேவையில்லையே, நாங்க கொஞ்சம் சேஃபா போயிடலாமே என்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அவர்களுக்கு தெளிவான சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகும் உங்களோடு தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். கஅன்னமா யுசாகுன இலல் மௌத், மரணத்தை நோக்கி இழுத்துச் செல்லப்படுபவர்கள் எப்படி பயந்து பதறிக் கொண்டிருப்பார்களோ அப்படி பயந்து பதறிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஆர்டர் போடுறான். மரணத்தை பார்த்து பயப்படுறவங்க மாதிரி கூட்டத்தை பார்த்து பயப்படுறீங்களா? போர் வேணாம் என்றீங்களா? சண்டை பிடிக்க முடியாது என்றீங்களா? நீங்க இப்படி இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கடுமையாக அவங்களுக்கு ஆர்டர் போடுறான். இன்னும் சொல்கிறான், லியுஹிக்கல் ஹக்க வ யுப்திலல் பாத்தில வலவ் கரியல் முஜ்ரிமூன். அல்லாஹ் தஆலா சத்தியத்தை நிலைநிறுத்தவும் அசத்தியத்தை முறியடிக்கவும், வலவ் கரியல் முஜ்ரிமூன் குற்றவாளிகள் வெறுத்த போதும் சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். எனவே நீங்க போருக்கு தான் ரெடி ஆகணும் என்றது அல்லாஹ்வோட ஆர்டரா போகுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல போர் என்றதுதான் இது அல்லாஹ்வோட கட்டளை. இருக்கிற சஹாபாக்கள்ல கொஞ்சம் பேருடைய மனசுல என்ன இருக்குது? வணிகம். இன்னும் கொஞ்சம் பேர் போர் வந்தாலும் பரவாயில்லை, இல்லாம இருந்தா நல்லோம் என்ற மாதிரி எல்லாம் கருத்து போகுது. இப்ப ரசூல் சஹாபாக்கள் கிட்ட மசூரா பண்றாங்க, என்ன பண்ணலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. யாருகிட்ட கேட்கிறாங்க? யாரு போர் செய்யணும் என்று நிலையில உண்மையில யார் இருக்க வேணுமோ, யார் இருக்கணும் போர் செய்ய வேண்டிய நிலையில? ரசூலுல்லாஹ்வோட முஹாஜிர்கள் இருந்தார்கள், அன்சார்கள் இருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் யார் இருந்தாங்க? அன்சாரிகள். அப்ப அன்சாரிகள் தான் போருக்கு ரெடி ஆகும். அன்சாரிகள் போருக்கு ரெடியானாதான் போர் சக்சஸ் ஆகும். முஹாஜிர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் யாருடைய அந்த மனசுல இருந்து ஐடியா வரணும் என்று எதிர்பார்க்கிறாங்க? அன்சாரிகள்ட்ட. ஆனா ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அபூபக்கர் கிட்ட ஆலோசனை கேட்ட நேரத்துல அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே போர் செய்வோம் அப்படின்றார். சொல்லும் போது ஃபதகல்லம அபூபக்கர், அபூபக்கர் போர் செய்வோம் என்று சொன்னார். ஆனா ஃபஅரலஹு ரசூலுல்லாஹ் அதை கணக்கெடுக்கல, அப்படின்னு இருந்துட்டாங்க. பெருசா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, தகல்லம உமர் ஃபஅரலஹு. உமர் அல்லாஹ் சொல்லுது ரெண்டுல ஒன்று பார்த்துருவோம், என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் அதையும் கணக்கெடுக்கல, சும்மா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் யாருடைய சொல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க? அன்சாரிகள் சொல்ல. அன்சாரிகளோட தலைவர் யாரு? சாத் இப்னு உபாதா. நாங்க பார்த்தோமே, சாத் இப்னு உபாதா உங்களோட ஐடியா என்ன ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அவர்கிட்ட தான் இப்ப ரிசல்ட் எதிர்பார்க்கிறாங்க. அவர் எழுப்பினார். ஃபகாம சாத் இப்னு உபாதா, சாத் இப்னு உபாதா எழுந்து நின்றார். ஃபகால இய்யானா துரீது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எங்கட கருத்து என்னென்றா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க கேட்டுட்டாரு. கேட்டோன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் சொல்கிறார், வல்லதி நஃப்ஸி பியதி, எனது உயிர் எவருடைய கைவசத்தில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக. யார் சொல்கிறார்? சாத் இப்னு உபாதா சொல்கிறார். அவர் மீது சத்தியமாக, லவ் அமர்தனா அன் துஹீலஹல் பஹர், கடலுக்குள்ள போய் அவட படையோட போயிட்டு மூழ்க சொன்னாலும் அல்லாஹ்வின் தூதரே லா அகல்னாஹா, நாங்கள் மூழ்குவதற்கு தயாராக இருக்கிறோம். கடல்ல போய் மூழ்க சொல்றீங்களா? மூழ்குவதற்கு தயாராக இருக்கிறோம். வலவ் அமர்தனா அன் நல்ரிப அக்ஸாபஹா இலல் பர்கில் ரிமான் லஃபஅல்னா, அல்லாஹ்வின் தூதரே எங்களுடைய குதிரைகளுடைய பிடரிகளில் அடித்து பர்குல் ஹிமாத் என்ற அந்த இடத்தை நோக்கி செல்லுமாறு நீங்கள் உத்தரவிட்டாலும் நாங்கள் அதை செய்வோம். அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்காக, அல்லாஹ்க்காக, உங்களுக்காக எதையும் செய்ய தயாரான்னு வந்துட்டோம், கடல்ல மூழ்க சொல்றீங்களா? ஓடல போடுங்க, செய்வோம் அப்படின்றாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு சந்தோஷம் வருது. ஆஹா, நம்ம எதிர்பார்த்த தரப்பு போருக்கு ரெடி ஆயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துல ஒரு மகிழ்ச்சியை பார்க்கறாங்க. அதே மாதிரி அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப யோசனையோடு இருந்தாங்க. ஏன்னா அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை சம்பந்தமாக வருது ஹதீசுகள்ல. எப்படி எண்ணிக்கைன்னு பாருங்க. அந்த போர்க்களத்துல பத்ர் போர்ல சஹாபாக்களுடைய தரப்புல எத்தனை பேர் இருந்தாங்க, காஃபிர்களுடைய தரப்புல எத்தனை பேர் இருந்தாங்கன்ற செய்தியை வர்ற நேரத்துல இன்ன அஹ்லல் பத்ரி கானு ஸலாஸமியத்தின் வஸலாஸத அஸ்ர ரஜுலன்,
பத்ர் வாசிகள்ல எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொன்னா பத்ர் போர்க்களத்துல 313 பேர் தான் இருந்தாங்க முஸ்லிம்களோட தரப்புல. அதே மாதிரி வகானல் முஹாஜிரூன சித்தத்தன் வஸபஈன, முஹாஜிர்கள் ஒரு 60க்கும் 70க்கும் இடைப்பட்டவர்கள். வகான ஹஸிமத்து அஹ்லு பத்ரின் லிஸபஅஸரத மலைனி யௌமல் ஜும்அத்தி ஃபீ ஷஹ்ரி ரமலான், ரமலான்ல 17ஆம் இரவு வெள்ளிக்கிழமை இரவுலதான் இந்த பத்ர் போர் நடந்துச்சு என்று அந்த ஒரு அறிவிப்புல வருகிறது. அதே மாதிரி இன்னொரு செய்தியில வருது, இன்ன அஹ்லல் பத்ரி கானு ஸலாஸமியத்தின் வஸஸலாத்து அக்ஸரா, பத்ர்வாசிகள் 313 பேரும் வஸலாஸத அஸ்ர ரஜுலன் வகானல் முஹாஜிரூன சித்தத்தன் வஸபஈன், முஹாஜிர்கள் 70க்கும் 80க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். அதே மாதிரி அன்சார்கள் கிட்டத்தட்ட 240 பேர் போல இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில தான் பத்ர் போர் இருந்துச்சு என்று சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட எதிரிகளுடைய அணியோடு பார்த்தால் எதிரிகளுடைய அணி முஸ்லிம்களுடைய அணியை விட 3 மடங்கு பெருசு, 3 மடங்கு விசாலமான ஒரு படை அணியை எதிர்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க, என்ன பண்ணலாம், எப்படி இதை ஃபேஸ் பண்றது, என்ன மாதிரி இதுக்கு நாங்க எதிர்கொள்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டு முகம் வாடி ஒரு சைடுல இருந்து யோசிக்கிறாங்க. அப்ப வர்றார், யார் வருகிறார்? மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையில இருந்த ஒரே குதிரை வீரர். 313 படையில ஒரே ஒரு போர் வீரர், குதிரை ஓட்டக்கூடிய போர் வீரர் இவர் மட்டும்தான். அந்த காலத்துல போர் நடந்தா குதிரை வீரர்கள் குறைந்தபட்சம் ஒரு 300 பேர்ல 313 ஒரு 300ஆவது இருக்கும். ரசூலுல்லாஹ் படையில பலவீனம் எப்படி எந்த அளவுக்கு சொன்னா ஒரே ஒரு குதிரை வீரர், அதாவது குதிரையை வச்சு கொண்டு போர் செய்யக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு, மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ரொம்ப வீரமான போரிடக்கூடிய ஒருவர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார். அத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்திடம் வந்தார். வஹுவ யதுஉ அலல் முஸ்லிகீன், ரசூலுல்லாஹ் முஸ்லிகீன்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செஞ்சு கொண்டு மன்றாடி கொண்டு இருக்கிறத பார்த்து, கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறத பார்த்து, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறத பார்த்து இவர் கேட்பார், லா நகூலு கமா கால கௌமு மூசா, அல்லாஹ்வின் தூதரே என்ன யோசிக்கிறீங்க, நாங்க மூசா நபியுடைய கௌம், மூசா நபிக்கு என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? இஸ்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா, மூசா நபியுடைய சஹாக்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமை ஃபிரௌனிடமிருந்து காப்பாத்தி கடல் கடக்க செஞ்சு ஒரு ஊர்ல போயிட்டு தங்க சொல்றான். ஏன் ஊர்ல தங்க சொல்றான்டா, வானத்துல இருந்து மண்ணு சல்வாவா எல்லாம் இறக்கி கொண்டு இருந்தான். அந்த மண்ணு சல்வா சாப்பிட்டு இவங்களுக்கு வேணாம் ஆயிடுச்சு. வானத்துல இருந்து மண்ணு சல்வா இறக்கியும் சாப்பாடு வந்தும் அது இவங்களுக்கு திருப்தி இல்லை. இவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? லன் நஸ்பிர அலா தஆமின் வாஹித், எங்களுக்கு ஒரே சாப்பாடு எந்த நேரம் ஜீர்ணிச்சு கொண்டு இருக்கலாம் அப்படின்றாங்க. மண்ணு சல்வா வானத்துல இருந்து இறக்கி சாப்பாடு ஃப்ரீயா கொடுத்தீங்க, ஃப்ரீ சாப்பாடு தானே. அவங்களுக்கு குக்கர் தேவையில்ல, விறகு தேவையில்ல, சமைக்கிறதுக்கு பெண்கள் தேவையில்ல, எல்லாம் தானா ரெடிமேடா ஒரு சாப்பாடு வானத்துல இருந்து இறக்கி விட்டா இவங்க என்ன சொன்னாங்க? லன் நஸ்பிர அலா யா மூசா, மூசாவே லன் நஸ்பிர அலா தஆமி வாஹித், எங்களுக்கு ஒரே சாப்பாடு வேணும். இது ஓலனா ரப்பக யுக்ரிஜனா மின் அர்லிஹா, பூமியிலிருந்து விளைவிக்கக்கூடிய பருப்பு, வெங்காயம், பூண்டு, பிப்பிங்காக்கா இதெல்லாம் வேலைண்டாங்க. வெள்ளரிக்கா, அந்த ரிக்கா, இந்த ரிக்கா எல்லா அக்காவையும் கேட்டாங்க. பூமி விளைவிக்கக்கூடிய சாப்பாடு தான். வானத்திலிருந்து மண்ணு செல்வா கொடுத்தா வெங்காயத்தை கேட்கிறான். யாரு? இந்த யூத கூட்டம் இருக்கிறாங்களே, அவட்ட சாபாக்கள்ல இருந்து வந்தா நல்லவங்களும் இருக்கிறாங்க. இந்த கூட்டம் இப்படிதான் இவங்களோட கோணம். இவங்களுக்கு போயிட்டு அப்படியா அவங்களுக்கு பருப்பு வெங்காயம் வேணுமா, அப்ப ஒரு ஊர்ல போயிட்டு தங்குங்களே, ஏன்னா எங்கேயாவது தங்கினா தானே விவசாயம் பண்ணலாம், விவசாயம் பண்ணதான் இதெல்லாம் கிடைக்கும். வானத்துல இருந்து பருப்பு வெங்காயத்தை தூவ வேணுமா? ஏறாது. அல்லாஹ் தஆலா சொன்னா ஒரு பூமியில போயிட்டு தங்குங்க. ஆனா அந்த பூமியில போயிட்டு தங்குறதுக்கு ஒரு சோதனை. எப்படி சோதனைன்னா, அந்த பூமியில நீங்க போயிட்டு தங்குறதா இருந்தா அங்க சில அடக்குமுறை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அந்த ஊர்ல பொதுமக்களை தாக்கி அடக்குமுறை செஞ்சு சண்டிதனம் பார்க்கிற ரவுடி போர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் நீங்க அடிச்சு துரத்திட்டு நீங்க போயிட்டு உட்காரலாம். அப்ப அந்த மக்கள் என்ன செய்வாங்க? உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் தருவாங்கன்னு சொன்னதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க? இஸ்ஹப் அந்த வரப்புக ஃபகாத்திலா, சரியாட்டாங்க. உள்ள போயிட்டு ஊர்ல பார்த்தா அந்த சண்டியங்களே தெக்கையாத்திரை சைஸ்ல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சைஸா இருந்திருப்பாங்க.
இவங்களை கண்டோன்னு அம்மாடியோ இவங்களோட எல்லாம் எங்களுக்கு யுத்தம் பண்ண இயலாது, ஆக்களை பார்த்தா பெரிய சைஸ்ல இருக்கிறாங்க போல பயந்துட்டாங்க. கூட்டத்தை பார்த்து பயந்து, மூசாவே நீயும் உமது இறைவனும் சென்று ஃபகாத்திலா அவங்களோட போர் செஞ்சு கிளியர் பண்ணிட்டாங்க, நாங்க என்டர் ஆகிறோம். இப்படி அல்லாஹ்வின் தூதரே அவங்க சொன்ன மாதிரி நாங்க சொல்வோம் என்று நினைக்கிறீர்களா? வலாக்கின்னா நுகாத்திலு அன் யமீனிக வ அன் சிமாலிக, மாறாக உங்களுடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் இருந்து வபைன யதைக வ கல்ஃபக, உங்களுடைய முன்னாடியும் பின்னாடியும் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டு நாங்கள் போர் செய்வோம். அப்படி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபராயித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ரக வஜூஹு வஸர்ரஹு அவருடைய இந்த சொல்லை கேட்டு ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே மலர ஆரம்பிக்கிறது, அப்படியே பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது, அப்படியே ஒரு உத்வேகம் வர ஆரம்பிக்கிறது. அப்ப சஹாபாக்கள் முக்கியமானவங்க இப்ப போருக்கு ரெடி என்றாங்க, ரெடி என்றா போருக்கு தயார் என்று சொல்லி அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது. ஆனா இதுல முக்கியமான சில சஹாபாக்கள் கலந்து கொள்ள கிடைக்கல. இந்த பத்ர் போர் காலத்துல யாரு கலந்து கொள்ளல? ஒருத்தர் பேரை சொல்லுங்க பாப்போம். இந்த வரலாறு படிக்கிறோம் தானே கொஞ்ச நாளா, தூக்கமான நேரத்துல பயான் கேட்கிறமா இல்லாம ஒருத்தர் பயான்ல நான் சொல்லிக்கிறேன், சில பேர் கலந்து கொள்ள வேண்டும் பத்ர் போர் காலத்துல பயான்ல சொல்லியிருக்கிறேன். அப்படி பத்ர் போர்ல கலந்து கொள்ளாத முக்கியமான ஒரு சஹாபியை சொல்லுங்க பாப்போம். அல்லது நீ நான் சொல்லாம நீங்க தெரிஞ்சதுன்னு பரவாயில்ல. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு பார்த்தோமே, அவர் என்ன சொன்னார்? நான் பத்ர் போரில் கலந்து கொண்டவன் அல்ல. மக்கள் பத்ர் போரை பெருசா பேசுறாங்க, ஆனா நான் அகபா உடன்படிக்கையில கலந்து கொண்டவன் சொல்வாரா இல்லையா? அவர் ஒருத்தர், அவர் கலந்து கொள்ளல. அவர் கலந்து கொள்ளல என்ன காரணம் சொல்றாருன்னா, அது திட்டமிட்டு போன போர் இல்லையே, போனது வழிமறிக்க, அந்த வணிக கூட்டத்தை முற்றுகையிட, அவங்க கிட்ட இருந்து பொருள்களை பறிமுதல் செய்ய. ஆனா என்னாச்சு, போன இடத்துல யுத்தத்துக்கு தயாராக வேண்டிய சூழ்நிலை, அதனால நான் இதுக்காகத்தான் என்று நான் போகல அப்படி என்ற ஒருத்தர் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு கலந்து கொள்ளல. ஏன் கலந்து கொள்ளல? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஒருவரை திருமணம் செய்திருந்தார். யாரு? ருக்கையா என்ற மகளை திருமணம் செய்து கொண்டிருந்தார். அந்த ருக்கையா என்ற மகள், ரசூலுல்லாஹ்வுடைய மகள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ரொம்ப நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில் இருந்தாங்க, சக்கராத்துடைய நிலவர காட்டில் இருந்தாங்க. அப்ப அவங்களை விட்டுட்டு போருக்கு வர முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. நான் அவங்களுக்கு பணிவிட செய்யணும், சக்கராத்துடைய நிலையை அடைஞ்ச மாதிரி விளங்குறாங்க, அவங்களை நான் வந்து பார்த்துக் கொள்ளணும் என்று சொல்லி அவங்க நோய்வாய்ப்பட்டு இருந்ததுனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல இருந்து நான் பணிவிட செய்யணும் என்று அவங்களும் வரல. அதே மாதிரி இன்னும் யாரு வரல என்று சொன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பரா என்று சொல்லக்கூடிய ஒருவர், பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் போர்ல கலந்து கொள்ளல. நாங்கள் இருவரும் சிறுவர்களாக இருந்தோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன், நாங்க சிறுவர்களாக இருந்தோம், அதனால எங்களுக்கு போருக்கு கலந்து கொள்ள கிடைக்கல. அதே மாதிரி அனஸ் பின் நலீர் என்ற ஒருவர், ஒரு நபி தோழர், அவருக்கு பத்ர் போர்ல கலந்து கொள்ள கிடைக்கல. அவர் அது ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருப்பார். அவர் ஒரு பணியில ஒரு வேலைக்கு போறாரு, திரும்பி வரும்போது இதெல்லாம் நடந்து முடிச்சு, அவருக்கு பத்ர்ல கலந்து கொள்ள கிடைக்கல. அவர் ரொம்ப கவலைப்படுவார், எனக்கு பத்ர்ல கலந்து கொள்ள கிடைக்கலையே, இதுக்கு பரிகாரமா என்ன செய்யணுமே. ஏன்னா பத்ர்ல கலந்து கொண்டவர்களுக்கு நிறைய நற்செய்திகள் கிடைக்கும் பிறகு, அதெல்லாம் அவருக்கு கிடைக்கலன்னு சொல்லி அவர் கவலைப்பட்டு அவர் கேட்பார், அல்லாஹ்வின் தூதரே பத்ருக்கு கலந்து கொள்ள கிடைக்கல, அடுத்ததா ஒரு போர் வந்துச்சுன்னு வைங்க, ஏங்க திறமையை நீங்க பாப்பீங்கன்றாரு. சொன்ன மாதிரி உஹது போர்க்களம் வருது. உஹது போர்க்களத்துல அனஸ் இப்னு நலீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்லம் இறங்கி பந்தாடுவார் எதிரிகளை, கிட்டத்தட்ட 80 பேரை வீழ்த்துவார். தனியால் 80 பேரை வீழ்த்துறா சினிமா இல்ல, இது சினிமா காட்சி இல்ல, போர்க்களத்துல அந்த 80 பேரை வீழ்த்தி அவரும் ஷஹீதாகுவார். அப்ப அது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சிலர் அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல சிலாகித்து பேசுவாங்க. மனிதர்கள்ல சில பேர் இருக்கிறாங்க, அவங்க அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்க, அவங்களுடைய இலக்கை அவங்க அடைஞ்சு கொள்வாங்க என்று அல்லாஹ் குர்ஆன் வசனம் எல்லாம் இறக்குவாங்க. அப்ப அனஸ் இப்னு நலீர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பத்ர்ல கலந்து கொள்ள முடியாம போனது அவர் என்ன செய்தாரு, ஈடு செய்தார் உஹதுல. ஆனா அவரும் கலந்து கொள்ளல. அதே மாதிரி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேருக்கும் வந்து பத்ர்ல கலந்து கொள்ள கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, மா மனஅனி ஐயஸ்ஸது பத்ர்,
நாங்க பதில்ல கலந்து கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணம் இல்லா அத்தா ஹரத்து அனவ அபி ஹுசைன், நானும் என்னுடைய தந்தை ஹுசைன் அவர்களும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தோம். மக்காக்கு வர்ற வழியில மக்காவாசிகள் கிட்ட சுற்றி கொண்டோம், காபிர் தலைவர்கள் கிட்ட மாட்டிக்கொண்டோம். குறைஸ் குஃபார்களை பிடித்துக் கொண்டார்கள். அப்ப அவங்க கேட்கிறாங்க காபிர்கள், இன்னக்கும் துரீதுன முஹம்மதன், நீங்க முகம்மதோட சேர்ந்து போர் செய்ய ரெடியாகியா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது இவங்க சொல்றாங்க, மா நுரீதுஹு, நாங்க அப்படி யோசிக்கல, மா நுரீது இல்லல் மதீனா, மதீனாக்கு நாங்க போறோமே தவிர முகம்மதோட சேர்ந்து உங்களோட போர், உங்களுக்கு எதிராக போர் செய்யலாம் நாங்க வர ஐடியா பண்ணல. அவங்களுக்கு என்னன்னு விளங்கல விஷயம், போருக்கெல்லாம் ரெடி ஆகுதுன்றது தெரியல. அப்ப நாங்க போருக்கு வரலன்றாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உங்களோட ஒரு உடன்படிக்கை செய்யுங்க, ஒரு ஒப்பந்தத்தையும் உடன்படிக்கையும் நம்மோடு செய்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு எங்களை வந்து மதீனாக்கு போக சொன்னாங்க. நாங்க உங்களை கொல்ல மாட்டோம் என்றாங்க. நாங்களும் ஒப்பந்தத்தை செஞ்சுட்டு வந்துட்டோம். இப்ப இவங்களுக்கு வந்து பார்த்தா பத்ருக்கு ரெடி ஆகுது போர்க்களத்துக்கு. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க இப்படி ஒரு மாட்டிக்கொண்டோம், காஃபிர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் வேற செஞ்சு வந்துட்டோம், இப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாங்க. வாய்தா கொடுத்துட்டோம், வாக்குறுதி கொடுத்துட்டோம், உடன்படிக்கை செய்து விட்டோம், நாங்க என்ன செய்யறது என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்சரிஃபா, நீங்க ரெண்டு பேரும் போங்க, நஃபீலஹும் பிஅஹ்திஹிம், உங்களுக்கு நீங்க செஞ்ச அந்த ஒப்பந்தத்தை, அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். எப்படிப்பட்ட ஒரு தலைவர் பாருங்க. நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம், அடே இந்த டைம்ல இதையா பேசுறது, காஃபிர் கிட்ட போயிட்டு வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டு இங்க வந்து நாங்க தத்தளிஞ்சு கொண்டு இருக்கிற 313 பேரு, அதுல நீங்க 2 பேர் அவுட் ஆகினா 2 பேர் வந்து சொன்னா 315 ஆகும். 2 பேர் அவுட் ஆகினா என்ன நடக்கிறது, வாக்குறுதியும் அதுவும் இதுவும் என்று சொல்லுவான். அப்படி சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காஃபிர்களாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வனஸ்தைனுல்லாஹ் அலைஹிம், நீங்க வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். தவக்கல பாருங்க, தவக்கல் என்றால் இதுதான் தவக்கல். ஃபஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முதவக்கிலூன், குர்ஆன்ல பல இடங்கள் இந்த வசனம் வரும். தவக்கல் வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் மீது தான் தவக்கல் வைக்க வேண்டும். தவக்கல் என்றால் இந்த வக்கீல், அந்த வக்கீல் என்று சொல்லுவோமே, வக்கீலாரு லோயர் வக்கீல், இந்த இதுல வர வார்த்தை தான் தவக்கல். வக்கீல் என்ற என்ன அர்த்தம், வக்கீல். லோயர் என்ற என்ன அர்த்தம், நான் ஒரு வக்கீலை பிடிக்கிறோம், நீதிமன்றத்துல என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியுமா, தெரியுமான்னு கேட்கிறேன். என்ன நடக்கும் தெரியா, அவன் ஏறுவான், சாட்சி எண்டுவான், பெமிலி எண்டுவான், சித்தாசி எண்டுவான், நோத்தீசி எண்டுவான், டேட்டா போடுவான், ஏறும் போதே டேட் வரும், அப்படி ஏறுற ஸ்பீட்ல இறங்கிடுவான். நாங்க வச்சிருக்கிற லோயர் இருக்கிற வக்கீல், அவன் மேலதான் எங்களோட தவக்கல் இருக்கு. என்ன தவக்கல், என்ன சொன்னான் ஜட்ஜி அப்படி கேட்பாங்க, என்னதான் சொன்னான், இப்ப எங்களை உள்ள போட போறானா வெளியே உள்ள போறானா, அந்த வக்கீல் சொல்லுவான் பாருங்க ஒரு வார்த்தை, இல்ல இப்படி இப்படி இப்படித்தான், அது அப்படியே நம்புவோம் பாருங்க. நாங்க கொஸ்டின் எல்லாம் கேட்போமா, அங்க நீதிமன்றத்துல என்ன நடக்குதுன்றே தெரியல, மொத்தமா ஒரு மனிதனை நம்பி அவன் பார்த்து கொள்வான், என்ன உள்ள தள்ளி விட மாட்டான் என்று அப்படியே அவன் மேல நாங்க தங்கி நிக்கிறோம் பாருங்க. இதுதான் தவக்கல். இந்த தவக்கல் யார் மேல வைக்கணும், அல்லாஹ் மேல. நாங்க அங்க வைப்போம், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப அந்த 2 பேரும் வரல. இப்படி ஒரு அதுக்கு பிறகு போருக்குள்ள அந்த நிலைமை வருது, எச்சரிக்கை வருது. பத்ருக்காக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை வருது. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தகூனு கல்லதீன ஹரஜூ மின் தியாரிஹிம், தமது இல்லங்களிலிருந்து பெருமைக்காக, பத்ரல் வரியா அன்னாஸ், பெருமைக்காகவும் மக்களுக்கு காட்டுவதற்காகவும் புறப்பட்டார்களே, சுத்தூனான் சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு தடுக்கணும் என்று சொல்லி முயற்சி செஞ்சு வெளிவந்தார்களே, அவங்கள போல நபியை நீங்க ஆகாதீங்க, வல்லாஹு பிமா யாமலூன முஹீத், அல்லாஹ் நீங்க செய்யறதை அறிந்தவன் என்று அல்லாஹ் தஆலா இந்த அபூ சுஃபியான் வெளியேறி போனதை பத்தி அல்லாஹ் அறிவிக்கிறான். அபூ சுஃபியான் என்றவன் பெருமைக்காக பகட்டுக்காக 2 லோண்டு பார்ப்போம் என்று சொல்லி வந்து நின்றுட்டு அபூ ஜஹல் கூட்டத்தை இங்க பத்ர்ல கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு அவன் நைஸா கலந்து போறான். அது அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அறிவிக்கிறான். பத்ர்லயும் வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்கூட்டியே வஹி மூலம் அறிவிச்சு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்றான்.
இப்ப அபூ சுஃபியான் இல்ல, அதனால தான் அபூ சுஃபியான் கடைசி நேரத்துல இஸ்லாத்துக்கும் வர கிடைக்குது. இல்லாட்டி பத்ர்ல வெட்டப்பட்ட தலையில முதல் தலையா யாண்ட தலை இருந்துச்சு, அபூ சுஃபியான் தலையும் இருந்திருக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் ரெடி ஆகுறாங்க, வாகனங்களை பாக்குறாங்க. வாகனங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, குன்னா யௌம பத்ரின், நாங்க பத்ர்ல இருந்தோம், குல்லு ஸலாஸத்தின் அலா பஈரின், எங்கட 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் தான் இருந்துச்சு. அப்ப 313 பேருக்கு கிட்டத்தட்ட எத்தனை ஒட்டகம் இருந்திருக்கும்? ஒரு 100 ஒட்டகம் தான். எப்படி போர் செய்யலாம்? எதிரிகள் ஆயிரக்கணக்கானவரை திரள்றாங்க. இங்க சஹாபாக்கள்ல 313 பேர். அந்த ஆயிரக்கணக்கான திரண்டவங்களை ரசூல் எப்படி இனம் காண்றாங்கன்னா, ஒரு அடிமை வருகிறார், கருப்பு இனத்தை சேர்ந்த ஒருவன். சஹாபாக்கள் பிடிக்கிறாங்க. பிடிச்சு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க கேட்கிறாங்க. அவன் சொன்னா நிறைய பேர். நிறைய பேர் எத்தனை பேர் சொல்லு. அவன் நிறைய பேர் என்றாங்க. அடி உழுது, அவனுக்கு அடி சஹாபாக்கள். அப்ப யார் யார் வந்திருக்கிறாங்க என்று சொல்லு. உத்துபா வந்திருக்கிறான், உபாதா வந்திருக்கிறான், இவன் வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அபூ சுஃபியான் வந்தானா இல்லையான்றது தான் கேட்கிறாங்க. அபூ சுஃபியான் அவர் சொல்றாரு, இல்ல அது எனக்கு தெரியாது, அடி உழுது. சரி சரி அபூ சுஃபியானும் வந்திருக்கிறான் என்றான். அடியை நிறுத்துறாங்க. சஹாபாக்கள் திரும்ப கேட்கிறாங்க, சரியா சொல்லு, எத்தனை பேர், யார் யார் வந்திருக்கிறாங்க? அப்ப இவர் மறுவ சொல்றாரு, உத்துபா வந்திருக்கிறான், உபாதா வந்திருக்கிறான், இன்னார் வந்திருக்கிறான், இன்னார் வந்திருக்கிறான் என்று பேர்களை சொல்ல அடி உழுது. விடுங்க விடுங்க அபூ சுஃபியானும் வந்திருக்கிறான் என்றாங்க. அபூ சுஃபியான் பேரை சொல்லி சஹாபாக்கள் விடுறாங்க. என்ன சஹாபாக்கள் இப்ப டார்கெட் ரெண்டு, அபூ சுஃபியானும் களம் இறங்கி இருக்கணும் என்றது டார்கெட். ரசூலா தொழுந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த காட்சி ரசூலுல்லாஹ்க்கு விளங்குது. இந்த அடி உள்றது, அவன் அபூ சுஃபியான் போல நிறுத்துறது, இல்ல என்ன போல அடி உள்றது. ரசூலுல்லாஹ் தொழுகை சுருக்கமா முடிச்சிட்டு, அவன் உண்மையை சொல்ல போகல அடிக்கிறீங்க, பொய்ய சொல்ல போகல நிறுத்துறீங்க. உண்மையை சொல்லும் போது அடிக்கிறீங்க, பொய்ய சொல்லும் போது நிறுத்துறீங்க அப்படின்றாங்க. அதனால ரசூலுல்லாஹ் அவனை விட்டுருங்க, அவன் சொல்றது உண்மை அப்படின்றாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பத்ர்ல ஒரு இடத்தை காட்டுவாங்க. இந்த இடம் பார்த்துக்கோங்க, நான் காட்டுற இந்த இடங்களை பார்த்துக்கோங்கன்னு இப்படி விரலால காட்டுறாங்க. இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், இந்த இடத்துலதான் சாவான் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது என்ன சொல்றாங்க, யார் யாரு தலைகள் வந்திருக்குதுன்னு ரசூலுல்லாஹ்க்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டுச்சு. இன்னார் 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 இந்த இடத்தில் சாகுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள். அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் எந்த இடத்தை விரல நீட்டி காட்டினாங்களோ அந்த இடத்திலிருந்து ஒரு ஜானம் நகராமல், எப்படி ஒரு ஜானம் நகராமல் குறைசி அந்த காஃபிர்களுடைய தலைவர்கள் அந்த இடத்துல வீழ்ந்திருந்தாங்க. அதை நாங்க கண்களால் பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. இது ஒரு புறம் நடக்குது. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பேர், என்ன மாதிரி வாகன வசதின்னு சொன்னா 3 பேருக்கு ஒரு ஒட்டகம். அப்ப 1000 பேர் அங்க பட, 3 பேர் ஒரு ஒட்டகம் என்றால் 100 ஒட்டகம் தான் அதிகபட்சமா இருக்க போகுது. ரொம்ப சிரமமான நிலை. இப்ப எப்படி இந்த போற முகம் கொடுக்கிறது? ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்கள் ஒட்டகத்துல பயணிக்கிறாங்க. நஹனு நம்சி அன்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க 3 பேர் இப்ப ஒரு ஒட்டகத்துல போக வேண்டி இருக்குது. நீங்க ஒட்டகத்துக்கு மேல ஏறுங்க, நாங்க 2 பேர் கீழே இருந்து ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வரோம். 3 பேரும் ஒட்டகத்துக்கு மேல இருந்தா ஒட்டகம் உட்கார்ந்துரும். அதுக்கு ஏழாவே தாங்க முடியாது, ஒருத்தர் தான் ஏறி போகலாம், அதிகபட்சமா 2 பேர். நீங்க ஒட்டகத்துக்கு மேல ஏறுங்க, நாங்க கீழே இருந்து ஓட்டிட்டு வரோம். ஏன்னா யார் யார் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அபூ லுபாயா என்று சொல்லி ஒரு சஹாபி, அபூ லுபாயா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ஒட்டகத்துல பயணம். அப்பதான் சொல்றாங்க, நீங்க ஏறுங்க, நாங்க கீழே இருந்து வரோம். ரசூல் என்ன சொன்னாங்கன்னு பாருங்க, மா அன்துமா பி அக்வா மின்னி, ஓ உங்க 2 பேருக்கு என்ன விட பலம் இருக்குதோ, உங்க 2 பேரை விட நான் தான் பலசாலி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலான, நான் தான் பலசாலி, பி அவ்னா அனில் அஜ்ரி மின்குமா, அதே மாதிரி மறுமையில கூலி பெற்றுக் கொள்றதுல எனக்கு தேவை இருக்காதா? நன்மையை பெற்றுக் கொள்றதுல எனக்கு தேவை இல்லையா?
அது இல்லாம பாக்குறீங்களா என்று சொல்ல கேட்கிறாங்க. இந்த காலத்துல தலைவர்களா இருந்தா அதுவும் நல்லதுதான், நான் ஏறி கூட பிடிச்சிட்டு வாங்கடா பின்னுக்காக. சும்மா நடந்து போகல ஒருத்த வருவான், நானா உன பேக் எடுத்துட்டு வரவா, வேணாம் வேணாம் வேணான்னு கையில கொடுத்துருவான், எடுத்துட்டு வா. நாங்க ஒரு கடைக்கு போகும்போது பார்சல் ஏதாவது தூக்கி கொண்டு இருக்கும் போது ஏதாவது பேக் ஏதாவது ஒரு பையோண்ட வச்சு கொண்டு இருந்தா நாங்க தூக்குவோம், சிச்சி வேணாம் 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 வேணான்னு கையில கொடுக்குற, தூக்கி வா. தலைவர்கள் எல்லாம் என்ன செய்ய பார்ப்பாங்க, எப்பயும் தொண்டர்களை வேலைக்கு தான் வச்சு கூட பார்ப்பாங்க. ஆனா தலைவன் எப்படி நினைக்கணும் தெரியுமா, தொண்டனை வச்சு நான் பெருமைப்படுறதில்லை விஷயம், அந்த தொண்டன் எனக்காக எதுக்கு தொண்டனா இருக்கிறான், ஆகிரத்துக்காக. அவன் சொர்க்கத்துல நன்மை அடைந்து கொள்றதை விட நான் சொர்க்கத்துக்கு போறது நன்மை கூட அடைந்து கொள்ளணும் என்ற இறையச்சத்துல போட்டியா இருக்கணும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல காட்டுறதை நாங்க பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி ஆகுது. அதே மாதிரி அந்த எதிரிகளுடைய எண்ணிக்கையை ரசூல் அறிஞ்சு கொள்றாங்க இன்னொரு சிஸ்டத்துல. இன்னும் அந்த அடிமை வந்த நேரத்துல அவன் சொல்லவே மாட்டேன், கடைசி வரை காட்டணும். ரசூல்லா கேட்கிறாங்க, எத்தனை பேருன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். நிறைய பேர். எத்தனைன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். அப்படியா, சரி. ரசூல்லா அடுத்ததா போடுறாங்க ஒரு கேள்வி வந்து, ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகத்தை அறுக்குறாங்க சாப்பாட்டுக்கு கேட்கிறாங்க. 10 அப்படின்றாரு. 10 ஒட்டகம். அப்ப ரசூல்லா கணக்கு போடுறாங்க, 10 ஒட்டகம் என்றா கிட்டத்தட்ட 10 ஒட்டகத்துல 100 பேர் சாப்பிடலாம். இங்க 10 நாள் போல தங்கி இருக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து இருக்கணும். இது ரசூல்லா கணக்கு போட்டாங்க. அவங்க நேரடியா கேட்டா பதில சொல்லல, வேறொரு கோணத்துல கேள்வியை கேட்டோன்னே புக் கட்டிட்டான். கட்டின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கையை டார்கெட் பண்ணி பிடிச்சிட்டாங்க. 1000 என்ற உடனே இங்க ரசூலுல்லாஹ்க்கு யோசனை ஆகுது, கணக்க பிடிச்சாச்சு, ஒருத்தருக்கு 3 பேர் தாக்கு பிடிக்கணும். இங்க சாபா ஒருத்தர் 3 பேரை தாக்கு பிடிக்கணும். சாத்தியமா? ஆயுதங்களும் இல்லாத நிலை என்று சரி என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ர் என்ற இடத்துல இருந்து அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க, இப்ப என்ன மாதிரி இதை நாங்க கையாளணும். அப்ப ரசூல்லா வந்து தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் தெரிவு செய்யறாங்க. அந்த இடமும் மசூரா செய்யப்படுது. ரசூல்லா ஒரு இடத்தை சொல்றாங்க, ஆனா சஹாபாக்கள்ல சில பேர் இந்த இடத்துல நாங்க இருந்தா தான் நல்லோம் என்று சொன்னதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மசூராவை எடுத்துக்கொண்டு தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடத்துல கூடாரத்தை அமைச்சு கொள்றாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்தையும் தீர்மானிச்சாச்சு. அடுத்ததாக போர் நடக்கிறதுக்கு முந்தின நாள் நைட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. ஏன்னா முஸ்லிம்கள்ல கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். இந்த கொஞ்சம் பேரும் பெரிய ஒரு அணியோட மோத போகுது. அந்த அணியும் வந்து கொலவெறியில இருக்கிறாங்க. ஏற்கனவே மக்களை துன்புறுத்தி கொண்டு தான் இருந்தாங்க. இப்ப வந்து ஆட்சி அமைஞ்ச பொறாமையில காழ்ப்புணர்வுல கூட கூடுதலா தாக்கலாம். இந்த யோசனையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையோடும் யோசனையோடும் இருந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை நோக்கி தொழுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சும்ம மத்த யதைஹி தனது 2 கரங்களை விரித்தார்கள். பொதுவாக கையில விரிச்சு வைக்கணும் என்றதுக்கு துஆ கேட்கும்போது இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம். கைகளை விரித்து வைத்துக் கொண்டார்கள். ஃபஜஅல யாத்திஃபு பிரப்பிஹி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி இறைவா எனக்கு உதவி செய்து விடு, மா வஅத்தனி எனக்கு எதை நீ வாக்குறுதி அளித்தாயோ அதை நீ எனக்கு நிறைவேற்றி விடு. அல்லாஹும்ம ஆத்தி மா வஅத்தனி நீ எனக்கு எதை நிறைவேற்றினாயோ அதை நீ வாக்களித்தாயோ அதை நீ தந்து விடு. அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஆதிஹல் இஸாபா இறைவா இந்த இருக்கிற இந்த கூட்டம் இவர்கள் அழிக்கப்பட்டால் மின் அஹ்லில் இஸ்லாம் இஸ்லாத்தில் இருக்கிற இந்த சிறிய கூட்டம் அழிக்கப்பட்டால் லா துஅபது ஃபில் அர்லி இந்த பூமியில வணங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு உதவி செய் என்று ரசூலா மன்றாடி கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோல்ல இருந்த சால்வை கீழே விழுது. அதுவும் தெரியாம ரசூலா வந்து துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கா துஆ கேட்கிறாங்க. கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் நபியே, கஃபாக போதும் அல்லாஹ்வின் நபியே, நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு நீங்க இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு கொண்டு நிற்க வேண்டியதில்லை. அல்லாஹ் உங்களை வந்து கைவிட மாட்டான். ஃபஇன்னஹு சயுன்ஜிசு லக மா வஅதக அல்லாஹ் உங்களுக்கு எதை வாக்குறுதி அளிச்சானோ அதை உங்களுக்கு நிறைவேற்றிய தீர்வான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்றாங்க. அதோட அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் கொண்டு இறக்கி விடுறான்.
இது யஸ்தஈஸூன ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் உதவி தேடிய போது ஃபஸ்தஜாப லக்கும், அல்லாஹ் தஆலா அதற்கு பதில் அளித்தான். ரசூல் துஆ கேக்குறாங்க தானே, அல்லாஹ் பதில் அளிக்கிறான். எப்படி பதில் அளிக்கிறான்? அன்னி முமிதுக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகா, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து 1000 மலக்குமார்களை கீழே இறக்க போறேன். இப்ப படபலம் கூட போகுதுதானே. எத்தனை மலக்கு? 1000 மலக்கு. யார் அவங்க? முர்திஃபீன், அவர்கள் அணிவகுக்கும், உங்களுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கும் 1000 வானவர்கள். அதாவது போருக்கு தயார் செய்யப்பட்ட வானவர்கள், போருக்கு தயார் செய்யப்பட்ட மலக்குமார்களை பல இறக்குறான். ரசூல் துஆ கேக்குறாங்களா? இப்ப பட எண்ணிக்கை எத்தனை? 313 சஹாபாக்கள் மனிதர்களும் 1000 மலக்குமார்களும். காஃபிர்களுடைய எண்ணிக்கை 1000. இப்ப மேலோனது யார்கிட்ட கை? முஸ்லிம்களுடைய அணி மேலோனது. 1000 மலக்குமார்களை இறங்கிட்டாங்க போருக்கு. சும்மா எல்லாம் இல்ல, போருக்கு அணிவகுத்து நிற்கக்கூடிய வானவர்கள் என்றா போருக்கு தயாரான நிலை, கவச ஆடைகளுடன், மனிதர்களுடைய தோற்றத்துடன், ஆயுதங்களுடன், குதிரைகளுடன், கேடயங்களுடன் எல்லாம் ரெடி. அல்லாஹ் தஆலா ஹெல்ப் பண்றான். அதே மாதிரி அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ர் போர்க்களத்துல இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துஆ கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. அல்லாஹும்ம இன் ஸீத லம் தஅபுத் பஅதல் யௌம் அபதா, இறைவா நீ வந்து நாடிட்டான்னு சொன்னா, நாங்க இந்த பூமியில நாங்க அழியப்பட்டுட்டோம் என்று சொன்னா இந்த இடத்துல வந்து யாருமே உன்னை வணங்குறதுக்கு இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு பிடிச்சி ஹஸ்புக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இது போதும், ஃபக்கது அல்ஹவுக அலா ரப்பிக, உங்க ரப்பு கிட்ட நீங்க ரொம்ப மண்டாடிட்டீங்க, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, உங்க ரப்பு உங்களை விட மாட்டான் என்று சொன்னோன்னே அல்லாஹ் தஆலா உங்களை வந்து நான் விட மாட்டேன், அவங்க வந்து விரண்டு ஓடுவாங்க, அவங்களை நான் தோக்கடிக்க வைப்பேன் என்ற வசனத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? இறக்குறான். அப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோட தான் இருக்கிறாங்க. இப்ப சஹாபாக்களும் ஒரு பதட்டத்துல தான் இருப்பாங்க. என்னதான் மலக்கு இறங்கல, இன்னும் போர் களத்துலதான் மலக்கு இறங்குவாங்க, இன்னும் கண்ணுல காணலையே, ஆக்கள் இன்னும் யாரும் காணலையே. யோசனையோடு இருந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்டா, ஒரு தூக்கத்தை ஏற்படுத்துறான். எல்லாரும் தூங்குங்க கொஞ்ச நேரம். தூக்கம் நல்ல ரொம்ப ஓவரா ஸ்ட்ரெஸ் அடிக்கிற டைம்ல என்ன செய்யணும்? நல்லா போயிட்டு தொய்ய எப்படி தடுத்துரும். ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களே, இப்படியே கண்ணை விழிச்சு தூக்கம் போகாது. அந்த டைம்ல யோசனை வரும்போது, அதிகமா வரும்போது தூக்கம் என்றது இல்லாம போயிடும். நீங்க என்ன செய்யணும் வேண்டாம், அதுக்கு மாற்று, அதுக்கு நீங்க ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கணும். நல்ல தூங்க முயற்சி செய்யணும். தூங்க முயற்சி செஞ்சீங்கடா ராகத்தா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படி என்ன செஞ்சிடும்? கூலா அப்படி இறங்கி. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் கூடிய அந்த வேலை இல்லாம ஆகிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறாங்கடா, இது யுஹஸீகுமுன் நுஆஸ அமனதன் மின்ஹு, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தூக்கத்தை ஏற்படுத்தினான், அந்த தூக்கத்திலே உங்களுக்கு ஆறுதலை அல்லாஹ் அளித்தான். தூக்கத்தோடு அல்லாஹ் அம்னாவை ஏற்படுத்துறான். அம்னாண்டா ஆறுதல் ஏற்படுது. வயனஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன், அது மட்டும் இல்ல, தூக்கம் வந்து சும்மா தூக்கம் இல்ல, ஹாயா தூக்கம் போறதுக்காக வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா தண்ணீரை, மலையை இறக்குகிறான். லியுதஹிரக்கும் பிஹி, அதன் மூலம் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். தண்ணி இறங்கிச்சேன்டா போருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேகரிச்சு கொள்ளலும். இவங்களுக்கும் கொஞ்சம் அந்த தூக்கம் வந்து ஒரு குளிரான தூக்கமா அமையும். அப்ப ரெண்டும் நடக்குது. வயுது அனுக்கும் ரிஜிஸ ஷைத்தான், அல்லாஹ் கிட்ட ஷைத்தானுடைய அசுத்தத்தை அப்புறப்படுத்த அல்லாஹ் விரும்புறான். அதே மாதிரி வலி யர்பிதலா குலூபுக்கும் வயுஸப்பித பிஹில் அக்தாம், அல்லாஹ்வோட உள்ளத்தை உறுதிப்படுத்தி அவன பாதங்களை உறுதிப்படுத்தவும் அல்லாஹ் நினைக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா ஒரு தூக்கமும் ஒரு மலை ஏற்படுது. சஹாபாக்கள் எல்லாம் தூக்கம், ரசூலா தூங்கல. ரசூலா முடிச்சு கொண்டு தலைவர் முடிச்சு கொண்டு இருக்கிறார். அடுத்த கட்டம் இப்ப விடிய இப்ப இவங்க ரமலான் காலத்துல வேற இருக்கிறாங்க. இரவு தொழுகையும் தொழணும், சஹரும் செய்யணும், நோம்பு பிடிச்சுதான் யுத்தமும் செய்யணும். நோம்பு பிடிச்சு கொஞ்சம் பஜாருக்கு நடக்கவே இயலாம இருக்குது எங்களுக்கு இல்லையா? நோம்பு பிடிச்சு வேலைக்கு போக இயலாம இருக்குது, பிசினஸுக்கு அலைய இயலாம இருக்குது. கொஞ்சம் வெயில் அலைஞ்சாலும் திரும்ப போயிட்டு ஒரு இடத்துல கடைகளுக்கு பூந்துட்டோம்னா ஏசி கிடைச்சிடும். அப்பயும் அலைகிறதுக்கு கஷ்டம். நோம்பு பிடிச்சு கொண்டு யுத்தம், ரமலான்ல யுத்தம் வேண்டாம், நோம்பை பிடிச்சு கொண்டுதான் யுத்தம் செஞ்சாங்க. நோம்பு விடுறதுக்கெல்லாம் அந்த டைம்ல சலுகை இல்லை, நோம்பு பிடிச்சே ஆகணும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த படை பலம் எவ்வளவு குறைவாக பலவீனமாக இருக்கும் சிந்தித்து பாருங்க. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, மிக்தாத் ரலியல்லாஹு சொல்றாங்க,
வலக்கது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வலக்கது ஆயித்துனா வமா ஃபீனா இல்லா நாயிமுன் இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர மற்ற நாங்க எல்லாமே தூங்கிட்டோம், ஆனா ரசூலுல்லாஹ் தூங்கவில்லை. ரசூல் என்ன செஞ்சாங்க, ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே தகுத்த சதுரத்தின் ரசூல்லா ஒரு மரத்துக்கு கீழே இருந்தார்கள். யுஸல்லி தொழுது கொண்டிருந்தார்கள். வயபகி அத்தா அஸ்பஹ சுபஹ் வரும் வரைக்கும் அழுது கொண்டிருந்தார்கள். கண்ணீர் விட்டு அழுதாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் கிட்ட மன்றாடி கொண்டே இருந்திருக்கிறாங்க சுபஹ் வர காட்டும். இந்த படை பலத்தை பாதுகாத்துக் கொள்ளணும், இந்த கூட்டத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த கூட்டம் அழுதி போச்சண்டா ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இல்லாம போயிடும். இதே சிந்தனையில ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் விடுகிறது, காலையில் போர் ஆரம்பிக்கிறது. போர் என்ன நான் சொன்னேனே, இப்ப நடத்துற அந்த ஹங்கி பங்கி போர் இல்ல, நேருக்கு நேர் வந்து வாள் வீசணும், சாட்டையை வந்து சுழட்டணும், கம்பால விளையாட்டு காட்டணும், கம்பு சுத்தணும். சும்மா போர் கிடையாது, மொத்தமாக ஒரு மனிதனுடைய பலத்தாலும் திறமையாலும் போர் நடக்கும். சிந்திக்கவும் வேணும் எப்படி போர் செய்யணும் என்று. எந்த தரப்புல இருந்து மரணம் வரும் என்று தெரியாது. மரணத்தை பாதுகாத்துக் கொள்ளவும் வேணும். எதிரிகளை நேரடியாக வீழ்த்தணும். நோம்பும் வேற. நேருக்கு நேர் போர்ல இரண்டு அணிகளாக நிற்கிறார்கள். எதிரிகளுடைய அணி ஒரு பலமான அணியா நிக்குது. அங்க எதிரிகளை குஷிப்படுத்த, சந்தோஷப்படுத்த பெண்கள், பாடல்கள், ஆடல்கள், கூத்து, கும்மாளங்கள், அவங்களுக்கு சாப்பாடு, ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் அறுக்கப்படுதுண்டா இப்படி சாப்பாடு எல்லாம் கொடுக்கப்பட்டு நல்ல ஜகஜோதியா இருக்கிறாங்க. இங்க சஹாபாக்கள் 3 பேருக்கு ஒரு ஒட்டகம், ஒரு குதிரை வீரர், அங்கால நோன்பு வேற, அங்கால எல்லாம் ஒரு யோசனை. ஒரு சாதாரண ஒரு சிறு பையன் கிட்ட கேட்டு பாருங்க, சின்ன பொடியான கூப்பிட்டு கேட்டு பாருங்க, இதெல்லாம் சாத்தியமா? முஸ்லிம்கள் வெல்ல சாத்தியமாண்டு எங்கட கணக்குல போட்டு பார்த்தா வெல்ல சாத்தியமா? ஆனா ரசூலுல்லாஹ்க்கு என்ன நம்பிக்கை? அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க 2 கூட்டத்தாரை யாரை தெரிவு செய்தாலும் அந்த கூட்டத்தில் வெல்கிற வாக்குறுதி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கிறான். இந்த வசனத்தின் மீதுள்ள நம்பிக்கை மட்டும்தான். சடரீதியான எந்த பொருள் மீதும் நம்பிக்கை இல்லை. எதையுமே நம்ப வேணாம், நம்புறதுக்குரிய அளவுல இல்ல. அதாவது நான் உழைத்தால் தான் சாப்பிடுவேன் என்று, உழைத்தால் தான் என்னோட வெப்பமே. உழைப்பு என்ற சாப்பாட்டுக்கு ரிஸ்க்கு காரணம் என்று நாங்கள் நினைப்போமே, அது இங்க அடிபட்டு போகுது. இந்த சஹாபாக்கள் போர் செய்தால்தான் வெற்றி. சஹாபாக்களோட படைபலம் நன்றாக இருந்தால் தான் வெற்றி. எதிரிகளை வீழ்த்துற அளவுக்கு இங்க குதிரைகளும் ஒட்டகங்களும் வாள்களும் மத்த போருக்கு தேவையான தளபாடங்களும் இருந்தால் தான் வெற்றி என்றது. அந்த சபபுகள் எல்லாம் இல்லை, இங்க சபபு இல்லை, ரிசல்ட் மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்குதா, சாத்தியம் இருக்குதான்னு கேட்டா அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக சாத்தியம். அல்லாஹ் மூசா நபிக்கு கடலை புழக்க வச்சவன் தானே, அல்லாஹ் தாலா காப்பாத்தாம இருப்பானா? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தாலா நெருப்பை வந்து குளிராக்கினவன் தானே, அல்லாஹ் காப்பாத்தாம இருப்பானா? கண்டிப்பா அல்லாஹ் காப்பாத்துவான். நேருக்கு நேர் நிக்கிறான். அந்த காலத்துல ஆரம்பத்திலே எடுத்தெடுப்புல அடிதடி சாட்டே அடிங்கடான்னு போக மாட்டாங்க. முதல்ல வந்து போர் வெறிய தீர்த்து கொள்வாங்க. அதுக்கு அந்த சைட்ல இருந்து ஒரு 3 பேர் வருவாங்க, இந்த சைட்ல இருந்து ஒரு 3 பேர் முன்னுக்கு இருந்து நேருக்கு நேர் முதல்ல அந்த 3 பேர் மட்டும் யுத்தம் செய்து எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பாங்க. அதாவது யாரு முன்னுக்கு வராங்களோ அவர்கள் ஒன்று கொல்லப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள், அல்லது அவர்கள் பிறரை கொலை செய்வார்கள். ஒன்று முடியும். முதல்ல யாரு ஃபேஸ் டு ஃபேஸா யுத்தம் செய்யறாங்களோ எதிரிகள் ஒருத்தர் வருவார், முஸ்லிம்கள் ஒருத்தர் வருவார். அந்த முஸ்லிம் எதிரியை வீழ்த்தணும் அல்லது எதிரி முஸ்லிமை வீழ்த்தணும். அந்த 3 பேருடைய விஷயம் முடியும் போதுதான் அடுத்ததா ஊடுருவி படைகள் மோதிக்கொள்ளும். அதுதான் அந்த காலத்துல போர் முறை. எதிரிகளுடைய அணி சார்பாக உத்பத் இப்னு ரபியா, அது அவனும் அவனுடைய மகனும். உத்பத் இப்னு ரபியா என்றவன் ரொம்ப மோசமான ஒரு ஆள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ரசூலோட மேல குடலை போட்டாங்களே, ஒட்டகத்துல குடலையும் சாணத்தையும் போட்டாங்களே, அதுல அவன் ஒருத்தன். உத்பத் இப்னு ரபியாவை அல்லாஹ் நீ பாத்துக்கோ என்று ரசூலா சொல்லுவாங்க. அவன் வர்றான், அவன் மகன் வாரான், இன்னொருத்தனும் வாரான். வந்து அவனுடைய சகோதரன் ஒருவனும் வருகிறான். 3 பேர் காஃபிர்கள் அணியில 3 பேர் முன்னாடி வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய அணியில சும்மா யோசிங்க, யாரு முன்னுக்காக இருப்பாங்க? அன்சாரிகள். அன்சாரிகள் தான் முன்னுக்காகுவாங்க.
அதுல அன்சாரிகள்ல ஒரு இளைஞன் முன்னுக்கு வருகிறான், யங் ஆள் உண்டு. இந்த யங் ஆக்கள் அங்க இங்க தேவையில்லாத சோபனை காட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது. இஸ்லாத்துக்காக முன்னுக்கு நிற்கணும், இஸ்லாத்துக்காக தைரியமா முன்னுக்கு வரணும். தெரு சண்டையில போக கூடாது, வீணான சண்டைகளுக்கு போக கூடாது. எதுக்கு வந்து நிக்கணும்? இந்த மார்க்கத்துக்காக முன்னுக்கு நிக்கணும். இந்த மார்க்கத்துல ஒரு பணி செய்யறோம், எதிரிகள் வந்து எங்களை தாக்குறாங்க, எங்க கொடுக்கணும்? அடிடா அடிடா, ஏழுமண்டா அடிடா, கையை வச்சு பாருடா, என்ன வீழ்த்தி பாரு. ஓட மாட்டோம். நான் நம்ம ஆக்களுக்கு ஒரு டெக்னிக்கா சொல்லி கொடுத்து தாவா பண்றாக்கள் எங்க பா நின்றுங்க, கடைசியா மாட்டிக்கொண்டோம் சொன்னா என்ன பண்ணணும்? லாயிலா இல்லதான், லாயிலா சொல்லிக்கொண்டு இப்படி தைரியமா நிக்கணும், நின்றணும். மௌத்தாக்கினா ஷஹீது. நாங்க யாருக்கும் தாக்க போறது இல்ல, யாரையும் அடிக்க போறதும் இல்ல. ஆனா நாங்க சொல்ற கொள்கை பலமானது. அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்க வேணாம் என்று சொல்லும் போது ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் ரவுண்ட் அப் பண்ணுவாங்க நம்மள. அந்த ரவுண்ட் அப் பண்ற டைம்ல பின்னங்கால் பிடரில் பண்றதுக்கு ஓடக்கூடாது. எப்படி நிக்கணும்? ஒரே ஒரு டைம் கேட்கலாம். எதுக்கு? 2 ரக்கா தொழுறதுக்கு வேணும்னா டைம் கேட்கலாம். இதை தவிர எதுக்குன்னு டைம் கேட்க கூடாது. நிக்கணும், தூண் மாதிரி நிக்கணும், வேறு ஒன்றின மரம் மாதிரி நிக்கணும். எதிரிகள் தன்னை வீழ்த்தினாலும் பரவாயில்ல, தாங்கவே நிக்கணும். நான் யாரை சந்திக்க போறேன்? ரப்ப சந்திக்க. இஹ்லாஸான எண்ணத்தோட, பெருமைக்காக வீரன் என்னைய பாராட்டணும் என்ற நோக்கமில் அதை பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த ரியா முகஸ்துதி இல்லாம அப்படி நிக்கணும். ஒரு அன்சாரி தோழர் முன்னுக்கு வர்றாரு, அவன் பெருமை அடிக்கிறான். யாரு? உத்துபத் இப்னு ரபியா பெருமை அடிச்சு சொல்றான், நீ யாரு? மன்னன், நீ யாருங்கடா? நீ யாரு? உங்களை யாருன்றே தெரியா? போ போ போன்றான். கிளம்பு, உன்னோட எல்லாம் போர் இல்ல, கிளம்பு அப்படின்றான். அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க யாருன்றதை அவங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. லா ஹாஜத்தலனா ஃபீக்கும், உங்களோட விஷயத்துல எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்ல, கிளம்பி போயிருங்க, எங்களுக்கு யாரு வேணும்? இன்னமா அரதுனா பனி ரம்மினா, எங்களோட சாச்சாமார்கள் பெரியப்பாமார்களோட பரம்பரையை எதிர்பார்க்கிறோம். யார? முஹாஜிர்களை கேட்கிறாங்க. வாங்கடா குறைசிகளே, குறைசிகளா இருந்து இஸ்லாத்தை தழுவியவர்களே, எங்களோட பரம்பரையை குழி தோண்டி புதைத்தவர்களே, வாங்கடா முன்னுக்கு வாங்கடான்னு போது மேல் புல்லரிக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றார், கும் ஹம்சா, ஹம்சாவை எழும்பி நில்லுங்க. கும் அலி, கும் யா அலி, அலியை எழும்பி நில்லுங்கள். கும் யா உபைத் இப்னு ஹாரிஸ், உபைத் இப்னு ஹாரிஸை எழும்பி நில்லுங்க என்றாங்க ரசூலுல்லாஹ். எழும்பி நின்று சர 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 3 பேரை வீழ்த்தியாச்சு. 2 பேர் on the spot. உபைத் இப்னு ஹாரிஸ் என்றவங்க மட்டும் ஒருத்தரோட போர் செய்யறாரு. அவருடைய வாள் இவருக்கு படுது, இவருடைய வாள் அவருக்கு படுது. அலி ரலியல்லாஹு வீர புலி. அலி ரலியல்லாஹு நல்ல ஞாபகத்துல வைங்க, இஸ்லாமிய வரலாறுல ஒரு வீர புலி அலி என்றவர். ரசூலுல்லாஹ் கும் யா அலி, கும் யா ஹம்சா சொன்ன ஆட்கள் யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ் அடித்தவன தாரவாக்கல தந்த குடும்பத்துல இருந்து இறக்குறாங்க. குடும்பம் குடும்பம் ரசூலோட சாச்சட மகனையும் சாச்சாவையும் தான் இறக்குறாங்க. ரசூலுல்லாஹ் இறங்குங்க 2 பேர். குறைசிகளா கேக்குறீங்க? பாருங்க பலத்தை. 2 ஒரு அடியில அலிரலியான எதிரியா வீழ்த்திட்டாங்க. உத்துபா முடிஞ்சு, அங்கிட்டார வந்து மத்தவனும் முடிஞ்சு, அவனோட சகோதர மகனும் முடிஞ்சு, இன்னொருத்தன் சகோதரன் அவனோட தான் போர் நடக்குது. உபைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு போர் செய்றாங்க. 2 மாறி மாறி வெட்டுப்படுது. அலிரலியான ஒரு ஜம்ப், அவர்டைய தலையை சீவி உபைதா ரலியல்லாஹு எடுத்துட்டு வராங்க. உள்ளுக்கு எடுத்து வந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவங்களோட அந்த கர்வமும் பெருமையும், அவங்க கொண்டு வந்த பாரம்பரிய அந்த பேரும் எல்லாம் தர மட்டம். ஒரு செகண்ட்ல நொறுங்கிருச்சு, கேவலமாகிருச்சு. படையை பார்த்தா கேளு கூத்தான படை. இந்த சைட்ல பிரம்மாண்டமான படையை வச்சு பெருமை, நீங்க யாருங்கடா கிளம்புங்க கிளம்புங்க, கிளப்பிய விட்டுட்டாங்க. போங்கடா, அட்ரஸ் இல்ல போயிடுச்சு. அப்ப என்ன நடக்குது? ஹம்சா ரலியல்லாஹு உத்துபாவையும் அந்த வந்த மகன் யார் என்ற அந்த பெயர்கள் வருது. ஹம்சா ரலியல்லாஹு உத்துபாவையும், உபைதா ரலியல்லாஹு வலீதையும், அலி ரலியல்லாஹு ஷைபாவையும் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? வீழ்த்தி போடுறாங்க. அந்த அன்னாருடைய மகன் சகோதரன் வந்து ஹதீஸ்ல அவங்க யார் என்று சொன்னா உத்துபா, ஷைபா, வலீத். இவங்க குறைஷி காஃபிர்களுடைய தலைவர்கள், மிக முக்கியமானவர்கள். நம்பர் 1 போர்க்களத்துல on the spot out. கொலை வெறியோட போர் ஆரம்பிக்குது. போர் நடந்து கொண்டே போகுது. நிறைய சேதங்கள் காஃபிர்கள் தரப்புக்கு நடக்க ஆரம்பிக்குது. இப்படியே நடக்க அதோட
அந்த போருக்கு பிறகு ஒருத்தர் கேட்கிறாங்க, அலி ரலியல்லாஹு பத்ர் போர்ல கலந்து கொண்டாங்களா? அவர் ஆரம்பத்திலே நின்று எதிரிகளை சாச்சவர். பராபின் ஆசிப் ரலியல்லாஹு கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் அசஹித அலியும் பத்ரன், அலி ரலியல்லாஹு பத்ர்ல கலந்து கொண்டாரா? அவர் சொல்றாரு, கால பாரஸ வலாஹர. என்ன பேச்சு? அலி சும்மாவா கலந்து கொண்டாரு? கவச ஆடைக்கு மேல் கவச ஆடை போட்டுக்கொண்டு இப்படி பலஸ். அலி ரலியல்லாஹு கோட்டை இரும்பு கதை உடைச்சாங்கன்னா கதையை விடுவாங்க. ஆனா அதுல சொல்ல வர கருத்து உண்மை. ரொம்ப பலசாலி. ஒரு கவச ஆடைக்கு மேல இன்னொரு கவச ஆடை. எங்கட மேல அந்த காலத்துல கவச ஆடை போட்டா நாங்க கீழே விழுந்துருவோம். ஏன்? அதெல்லாம் இரும்பு கவச ஆடை, இரும்புல டிரெஸ், அதெல்லாம் பாரமா இருக்கும், தாங்கி பிடிக்கவே இயலாது. இப்படி அலி ரலியல்லாஹு இருந்தாங்க அப்படி என்று வருது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துற அந்த போர்ல முஸ்லிம்கள் எதிரிகளை பார்க்கிறாங்க. எதிரிகள் சொற்பமானவர்களா தெரியுறாங்க. எதிரிகள் முஸ்லிம்களை பார்க்கிறாங்க, முஸ்லிம்கள் சொற்பமானவர்களா தெரியுறாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைது யுரீகுமுஹும், அவங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இதல் தகைத்தும் ஃபீ அயுனிக்கும் கலீலா, அவங்க உங்களுடைய கண்ணுக்கு ரொம்ப குறைவான எண்ணிக்கை உள்ளவர்களாக உங்களுக்கு அல்லாஹ் காண்பித்தால், வயு கல்லிலுக்கும் ஃபீ அயுனிஹிம், அவங்களுடைய கண்ணுக்கு உங்களை குறைவாகவும் உங்களுடைய கண்ணுக்கு அவங்களை குறைவாகவும் அல்லாஹ் ஆக்கினான். லியக்லி அல்லாஹு அம்ரன் கான மஃஊலா, முடிவு செய்யப்பட வேண்டிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் இப்படி செய்தான். வ இலல்லாஹி துர்ஜஉல் உமூர், காரியங்கள் அல்லாஹ் கிட்ட தான் திரும்பும் என்று அல்லாஹ் சொல்றான். எதிரிகளே குறைவாக முஸ்லிம்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இது ஒரு உளவியல் விஷயம் தானே. 1000 பேரை காட்டி விட்டா என்ன நடக்கும்? பயந்துருவாங்க. 1000 என்று சொன்னாங்க, எட்டி பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு வீரம் வருது, முஸ்லிம்களுக்கு ஒரு தைரியம் வருது, ஊடுருவுறாங்க, படைகளுக்கு மத்தியில தாக்குறாங்க. அப்ப எதிரிகளுக்கு அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களையும் குறைவாக்கினா எதிரிகளும் பலமாகுவாங்களே. ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்குமே. அல்லாஹ் எதிரிகளுக்கு முஸ்லிம்களை குறைவா காட்டுறான். அது எதுக்கு அல்லாஹ் காட்டுறான்டா, அவங்க போருக்கு வரணும், பின்வாங்கி போக கூடாது. முஸ்லிம்களை பெரிய எண்ணிக்கையில காட்டி விட்டா எதிர்பார்த்ததை விட வளர்ந்துட்டாங்க, இப்ப இவங்களோட எல்லாம் மோத இயலாது, போயிட்டு அப்புறம் வந்துருவோம் என்று படை பலத்தை கூட்டி கொண்டு வருவோம் என்று பின்வாங்கிடுவாங்க. அல்லாஹ் என்ன நினைக்கிறான், லியக்லி அல்லாஹு அம்ரன், அல்லாஹ் தஆலா கான மஃஊலா, நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு காரியத்தை முடிவு செய்ய வேண்டும் அல்லாஹ் தஆலா நினைக்கிறான். என்னது? காஃபிர்களுடைய முக்கியமானவர்களுடைய தலைகளை உருட்டணும் என்று அல்லாஹ் நினைச்சிட்டான். அது முஸ்லிம்களுடைய கைகளால் உருட்டப்படணும் என்று அல்லாஹ் நினைக்கிறான். இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு எதிராக வந்து நபிகள் நாயகத்தை துன்புறுத்தினவங்க வேற இருக்கணும் என்று அல்லாஹ் நினைக்கிறதுக்காக போர் அல்லாஹ் ஏற்படுத்த நினைக்கிறான். அப்ப எதிரிகள் வரணும், பின்வாங்கி போக கூடாது. அதுக்கு அல்லாஹ் செய்றான். ஆனா இன்னொரு உளவியல் என்னன்னு சொன்னா, போருக்கு வந்த பிறகு முஸ்லிம்களை வந்து எதிரிகள் எப்படி பார்த்தாங்க? 2 மடங்கா விலக ஆரம்பிச்சிருச்சு. போருக்கு வரும் வரைக்கும் கொஞ்சமா விலகிச்சு, வீர வசனம் பேசி உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. உள்ளுக்கு வந்து பார்த்தா முஸ்லிம்கள படைபலம் 2 மடங்கா தெரியுது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை சொல்றான், கல் கான லக்கும் ஆயத்தன் ஃபீ ஃபியத்தைன் இல்தகதா, 2 அணியினர் நேருக்கு நேர் சந்தித்த நேரத்தில் உங்களுக்கு அதிலே பாடம் இருக்கிறது. ஃபியத்துன் துகாத்துலு ஃபீ சபீலில்லாஹ், ஒரு சாரார் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்கிறார்கள். வ அஃபுரா காஃபிரத்துன் யரவுனஹும் மிஸ்லைஹிம், இன்னொரு சாரார் காபிர்களாக இருக்கிறார்கள், உங்களை 2 மடங்குகளாக அவர்கள் காண்கிறார்கள். உள்ளுக்கு வந்த பிறகு முஸ்லிம்கள் டபுள் சைட்ல விளங்குறாங்க, டபுளா விளங்குது. இப்ப இன்னும் அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுது. இப்படி அல்லாஹ் உதவி செய்யறான். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பெய்யறதுக்கு கொஞ்சம் வீரர்களை வச்சிருந்தாங்க. ரசூலா சொல்றாங்க, நாங்க போர்ல முன்னாடி போவோம், ஒருவேளை நம்மளை தாண்டி ஒரு கூட்டம் அப்படியே தாக்கி கொண்டு முன்னுக்கு வந்துச்சா நீங்க ஒரு கூட்டம் என்ன செய்யணும்? வஸஃபூலனா, நமக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். இதா அக்ஸபுக்கும் ஃபஅலைக்கும் பின் நபலி, அவங்க உங்களை மிகச்சி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அம்பெடி தாக்கிடுங்க என்று ஒரு படையை பின்னுக்கும் வச்சு, அதாவது டிஃபெண்ட் அடிக்கிறது, ஃபுட்பால் டிஃபெண்ட் ஒரு செட்டு, அந்த மாதிரி டிஃபெண்டுக்கு ஒரு குரூப்பை வச்சு அம்பெய்யறதுக்கு வைக்கிறாங்க. இப்படி நடக்குது. அப்ப போர் வந்து பலமா போகுது. முஸ்லிம்களோட தரப்புக்கும் காயங்கள் ஏற்படுது. அதுல ஒருத்தர் தான் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த போர்க்களத்துல
காயப்பட்டதை பத்தி அவரே சொல்றார். ஒரு போர்க்களத்துல, பத்ர் போர்க்களத்துல எனக்கு வந்து ஒரு அடி விழுந்துச்சு, என் தோல் வந்து ஒரு குழியா போச்சு, ஒரு காயம் ஏற்பட்டு வால் வீச்சுல எனக்கு வந்து ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. அந்த ஓட்டையில என்னுடைய மகன் என்ன செய்வாரு, விரல போட்டு விளையாடி கொண்டிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு பலத்த காயம் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்படுது. அதே மாதிரி இப்ப வானவர்கள் இறங்குறாங்க, போருக்கு வானவர்கள் இறக்குறேன்னு சொன்னாங்க. வானவர்களும் அல்ல இறக்குறான், 1000 வானவர்கள் அல்ல இறக்குறான். திடீரென்று பார்த்தா நிறைய பேர் வெள்ளையும் சொல்லையும் வந்து போர் செய்யறாங்க. எங்கால வந்தவங்க யாருன்னு தெரியாது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு கட்டத்துல, ஹாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இறங்கிட்டாரு, வானவர்களோட தலைவரே இறங்கிட்டாரு போருக்கு. ஜிப்ரீல் இறங்கிட்டாரு. ஆஹிதுன் பிரசி ஃபரசிஹி அலைஹி ஆஸாத்துல் அர்தி, இதோ ஜிப்ரீல் போர் தளவாளங்களுடன் தமது குதிரையின் தலையை பிடித்துக் கொண்டு இதை முன்னேறி செல்கிறார். மனக்கண்டு சொன்னா கரண்ட் சொக்க அடிச்சு சாகடிக்க மாட்டாரு. அல்லாஹ் தஆலா என்ன பண்ண வைப்பான்டா, அவர் வானவர் தானே, அவர் ஸ்பீடா பயணம் செய்யறவர், ஒளியால் படைக்கப்பட்டவர், கரண்ட் சொக்கனாலும் கொடுத்துட்டு சாகடிக்கலாம். அந்த வேலையை பண்ணாம பிசிக்கலா அல்லாஹ் என்ன செய்யறான், குதிரை மேல தளவாடங்களுடன் இறங்கி கொண்டு சண்டை பிடிக்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா தயாரிச்சு அனுப்புறான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு முஸ்லிம் ஒருவர் வந்து முஸ்லிம் ஒருத்தர போர்க்களத்துல விரட்டி கொண்டே போறாரு. விரட்டி கொண்டு போன நேரத்துல அவர் வந்து முன்னுக்கு இருந்த முஸ்லிம் திடீரென்று பார்த்தா கீழே விழுந்துட்டாரு. இவர் எட்டி பார்க்கிறாரு, முகமெல்லாம் செதஞ்சி அப்படியே துண்டு துண்டாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட இவர் நான் தானே விரட்டிட்டு போனேன், யார் அதுக்குள்ள தாக்கினார் என்று பார்த்தா அவர் சொல்கிறார், விரட்டி கொண்டு போனேன், இது சமிஅ லர்பத்தன் பிஸ்ஸௌதி ஃபௌகஹு வ ஸௌத்தல் ஃபாரிசி, ஒரு குதிரை வீரர் ஒருவர் அவருடைய சாட்டையை வைத்து அடிக்கின்ற சத்தம் ஒன்று எனக்கு கேட்டது. ஆனா யாருமே எனக்கு விளங்கல. ஒரே ஒரு சத்தனோட வார்த்தை என்ன கேட்டுச்சுண்டா, ஹக்கதிம் ஐசூம், ஐசூம்களே முன்னேறி செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள், படை வீரர்களே முன்னேறி செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள் என்று சவுண்ட் மட்டும்தான் கேட்டுச்சு. நான் விரட்டி போன முஸ்லிக்கு கீழே இருக்கிறாரு, கீழே விழுந்துட்டாரு, இறந்துட்டாரு என்று ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சதக்த, நீ உண்மையை சொல்கிறார். தாலிக மின் மததி ஸமாஇ ஸாலிஸா, அது யாரு தெரியுமா, 3வது வானத்துல இருந்து அல்லாஹ் வானவர்கள் செட்டோன்னு இறக்கி இருக்கிறான், அவங்கள ஒருத்தர் தான். 7 வானத்துல இருந்து இறக்கி இருக்கிறான் போல அல்லாஹ் வானத்துல இருந்து வழக்குமாறு இறக்குறாங்கடா. 1வது வானத்துல இருந்து ஒரு செட்டு, 2வது வானத்துல இருந்து இன்னொரு செட்டு, 3வது வானத்துல இருந்து இன்னொரு செட்டு. ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்றாங்க, 3வது வானத்துல இருந்து இறக்கப்பட்ட வானவர்களில் ஒருவர் தான் அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவங்க ஃபகதலு யௌமைதின் 70 வ அஸரு 70, 70 பேரை முஸ்லிம்கள் கொலை செய்கிறார்கள், 70 பேரை கைதிகளாக பிடித்துக் கொள்கிறார்கள் என்று அந்த ஹதீஸ்ல வருது. அப்ப சஹாபாக்கள் போர் செய்யும் போது சஹாபாக்கள் யார் ஒத்தாசை புரிஞ்சுக்கிறாங்க, வானவர்கள் இருந்து நேரடியாக களத்துல இருந்து ஃபைட் பண்ணிருக்கிறது இந்த செய்தியில இருந்து நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி உமையா என்ற ஒருத்தன் இருந்தான், காஃபிர்கள்ட்ட முக்கியமான ஒரு தலைவன். அவனை வந்து கொலை செய்யறாங்க இந்த போர்க்களத்துல. இந்த உமையாட விஷயத்துல ஒரு வரலாறு வருது. என்னன்னு சொன்னா, உமையா என்ற ஒருவன், அவன் யாருன்னு சொன்னா சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஃப்ரெண்ட் தான். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து மக்கால இருக்கும்போது இந்த உமையா என்றவன் வந்து அவனுடைய ஃப்ரெண்டா இருந்தாரு. ஆனா இந்த சாத் இப்னு இந்த உமையா என்பவன் காஃபிர்களுடைய ஒரு தலைவன், முக்கியமான ஒரு தலைவன். இவர் சாத் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு போயிட்டு இருந்தாங்க உம்ரா செய்ய. அந்த நேரத்துல உமையத் இப்னு ஹலஃப் அபி சஃப்வான், அவனோட பேர் உமையத் இப்னு ஹலஃப் அபி சஃப்வான், அவங்க கிட்ட போயிட்டு கேட்கறாங்க, எனக்கு கொஞ்சம் இருக்கிறதுக்கு இடம் தாந்தீங்களாங்க, எங்களோட வீட்டுல இருங்க, நீங்க தவாப் செய்ய வந்தீங்க, தவாப் செஞ்சுட்டு போங்க, உம்ரா செஞ்சுட்டு போங்க, பிரச்சனை இல்லைன்னா இடம் கொடுக்குறான். இடம் கொடுத்த நேரத்துல இவர் போயிட்டு என்ன செய்யறாரு, கஅபாவை வந்து தவாப் செஞ்சு கொண்டிருக்கும் போது அபூ ஜஹல் வருகிறார். வந்து கேட்கிறான், அபூ ஜஹல் மன் ஹாதா அல்லதி யதூஃபு பில் கஅபா, இந்த கஅபாவை தவாப் செய்யற இந்த மனுஷன் யாரு அப்படின்னு கேட்ட உடனே சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான், அன சாத், நான் தான் சாத் தான் அப்படின்றாங்க. அப்ப அபூ ஜஹல் கேட்கிறான், ததூஃபு பில் கஅபதி ஆமினன், இந்த பயம் இல்லாம கஅபாவை தவாப் செஞ்சு கொண்டிருக்கிறியா, வகதி ஆவைத்தும் முஹம்மதன் வ அஸ்ஹாபஹு, முஹம்மதுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் தஞ்சம் கொடுத்தவர்கள் நீங்கள் தானே, அடைக்கலம் கொடுத்தவர்கள் நீங்கள் தானே, காபால வந்து பயம் இல்லாம தவாஃப் வேற பண்றீங்களா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இவர் சொல்ல, ஆமா நான் செய்வேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாங்க. செய்யத்தான் செய்வேன், என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது அந்த உமையத் இப்னு ஹலஃப் என்றவன் வர்றான். வந்து லா தர்ஃபு சௌதக
அலா, நீ உன்னுடைய குரல் எழுப்பாது, அலா அபுல் ஹக்கம், அபுல் ஹக்கமுக்கு முன்னாடி. அபுல் ஹக்கம் என்று சொன்னா அபூ ஜஹல் அவங்க பெற்ற பேரு. அபுல் ஹக்கம் என்ற ஞானத்தின் தந்தை என்று அர்த்தம். ரசூல் அவனுக்கு அபூ ஜஹல் என்றாங்க, மடமையின் தந்தைன்னு மாத்தினாங்க. அபூ ஜஹல் என்று ரசூலா வச்ச பேர் தான் அது. அவன் உண்மையான பேர் ஞானத்தின் தந்தை. அப்ப ஞானம் நிறைந்த தந்தைய மடையனின் தந்தையாக ரசூலா மாத்தி சொன்னாங்க. அப்ப அபுல் ஹக்கமுக்கு முன்னாடி அவர் மக்காவின் தலைவராக இருக்கிறார். அவருக்கு முன்னாடி நீ வாயை திறந்து பேசக்கூடாது. ஒரு செய்யது அகழ்வாதி, இந்த மக்கா எனும் பள்ளத்தாக்கின் தலைவர் அபூ ஜஹல் தான், அபுல் ஹக்கம் தான், அவனுக்கு எதிராக நீ பேசக்கூடாதுன்னு தடுக்கும் போது அவ சாத் ரலியல்லாஹு கோபம் வருது. கோபம் வந்து சொல்கிறார், நீ வந்து என்ன தடுப்பியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, நீ ஒரு நாளைக்கு கொலை செய்யப்படுவாய், நீ ஒரு நாள் யஸ்உமு அன்னஹு காதிலுக, நீ ஒரு நாள் முஸ்லிம்களால் கொலை செய்யப்படுவாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க என்று சாத் ரலியல்லாஹு தன்னுடைய நண்பருக்கு சொல்றாரு. நீ எனக்கு அடைக்கலம் தந்ததுனால எல்லாம் உனக்கு சொர்க்கம் எல்லாம் போக கிடைக்காது. நீ வந்து என்னைய தடுக்கிறியா? அபூ ஜஹலுக்கு வக்காலத்து வாங்குறியா? என்னைய தடுக்கிறியா? உண்டாசிய வந்து நீ தடுக்கிறியா? நீ கொலை செய்யப்படுவாய் என்று ரசூலா சொல்லிட்டாங்கன்னு அவன் பயந்துட்டான். பயந்து இந்த பஞ்சாயத்தை ஒரு மாதிரியா சமாதானமாக்கி அவன் பொண்டாட்டி கிட்ட ஓடுறான். பொண்டாட்டி கிட்ட ஓடி போய் சொல்றான், இப்படி என்னுடைய தோழர் ஒருத்தன் வந்தார், வந்து சொல்கிறான், முகம்மது வந்து நான் கொலை செய்யப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறானாம், அவன் அந்த காதால கேட்டு இருக்கிறானாம் என்று அவன் கிட்ட சொல்றான், நான் என்ன பண்ணேன்னு கேட்கிறாங்க. பொண்டாட்டி கிட்ட தான் என்ன பிரச்சனை வந்தாலும் சொல்லுவாங்க. இவர் வந்து சொல்லும் போது அந்த பெண்மணி சொல்கிறார், மனைவி சொல்கிறார், அப்படியா, வல்லாஹி மா யக்திபு முஹம்மதன், அல்லாஹ் மீது சத்தியமாக முகமது பொய் சொல்ல மாட்டார், அப்படி என்ன கதை க்ளோஸாகத்தான் போகுதுன்றாங்க. காஃபிர்கள் கூட ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல எப்படி வச்சிருந்தாங்கன்னு பாருங்க. நம்ம உம்மத்து தான் ரசூலுல்லாஹ் சொன்னதா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னதா சொன்ன உடனே அப்ப அது உண்மையா தான் இருக்கும்னு முடிவெடுத்தாங்க. சொன்ன உடனே அப்ப அவங்க சொல்றாங்க, அப்படியா, இதா ஹத்தஸ மா யக்திபு முஹம்மதன் இதா ஹத்தஸ, அவர் சொன்னா பொய் சொல்ல மாட்டாரு, சரியா தான் சொல்லுவாருன்னு உடனே இவனுக்கு ஒரு மாதிரியா யோசனை ஆகுது, நம்மளும் அப்ப கொல்லப்பட்டுருவோம் என்று சொல்லி இப்ப பத்ருக்கு எல்லாம் காஃபிர்கள் தயாராகிற நேரத்துல இவனை கூப்பிடுறாங்க, உமையத் இப்னு ஹலஃப கூப்பிடுறான். யாரு? அபூ ஜஹல். நீ கிளம்பலையா? நீங்க என்ன ரெடி ஆகலையான்னு. அவன் இல்ல, முகமது வந்து நான் கொலை செய்யப்பட்டதா சொல்லி இருக்கிறான், இந்த போர்ல நான் கலந்து கொள்ள விரும்பல. அப்ப அபூ ஜஹல் சொல்றான், சரி ஒரு 2-3 நாளைக்காவது கொஞ்சம் வந்து தலையை காட்டிட்டு போ, நீ மக்கால இருக்கிற குறைஷி தலைவர்கள் ஒருத்தன், நீ கலந்து கொள்ளாம இருக்கிறது அவ்வளவு நல்லம் இல்ல, ஒரு 2-3 நாளைக்காவது தலையை காட்டிட்டு போன்னு சொல்ல இவரும் பத்ருக்கு கிளம்புறான் மனைவியோட. பத்ருக்கு வந்தோடனே மனைவி சொல்கிறார், அம்மா தஅலமீன மா காலலி அகில் யஸ்ரிப், அந்த யஸ்ரிப் தோழர், மதீனா தோழர் என்ன என்னுடைய விஷயத்தில் சொன்னார் என்றது உனக்கு தெரியுமா அப்படி என்று சொல்லி கேட்டோன்னே அவன் என்ன காட்டுறாரு, ஆமா என்ற யத்ரிப் தோழர் சொன்னாரு, முகமதால் நான் கொலை செய்யப்படுவேன் என்று சொன்னாரு, அந்த மரண காலத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் போலன்னு அவன் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறான். இப்ப இவரை டார்கெட் பண்றாங்க. யாரு? உமையத் இப்னு ஹலஃப் என்றவனை டார்கெட் பண்றாங்க அன்சாரிகள். அதுலயும் குறிப்பாக அன்சாரிகளுக்கு இந்த உமையத் இப்னு ஹலஃப கொலை செய்யணும் என்று மிச்சம் பக்கபலமான ஐடியா கொடுக்கிறவர் யாரு தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு. ஏனென்றா அவன் தான் பிலால் ரலியல்லாஹு எஜமான். பிலால் ரலியல்லாஹு மணல்ல சுட்டு காயப்படுத்தி எல்லா கொடுமையும் பண்ண இவன் தான். பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதுதான் வாய்ப்பு, இவனை க்ளோஸ் பண்ணிடணும், அன்சாரிகளை உதவி செய்யுங்க அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க. சரியா அவரும் வந்து என்ன செய்யறான், மாட்டிக்கொள்றான். என்ன நடக்குது, அவன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழர் உண்டு, அவர் அப்துர் ரஹ்மான், அவர் ஆனந்த உமையத் இப்னு ஹலஃபோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிருக்கிறான். என்ன ஒப்பந்தம் என்று சொன்னா, நான் வந்து மக்கால இருக்கிற எந்த சொத்தை நீங்க பாதுகாக்கணும், மதீனால இருக்கிற உங்களோட சொத்தை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிருக்கிறார். அப்ப 2 பேரும் காஃபிரும் முஸ்லிமும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின பேர்ல இவங்க 2 பேரை பாதுகாக்கணும், ஆளால பாதுகாத்துக் கொள்ளணும் என்று ஒப்பந்தம் ஆகிருச்சு. இப்ப பத்ர் போர்க்களமும் வந்தாச்சு. இவர் முஸ்லிம்கள் அணியில இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்தின்படி உமையத் இப்னு ஹலஃப பாதுகாக்கணும் என்று நினைக்கிறார். நினைச்சு இப்ப அன்சாரிகள் எல்லாம் இவரை டார்கெட் பண்ணி கொண்டு வர செய்தியை இவங்களுக்கு சொல்லி விடுறார். ஒன்ன இப்ப டார்கெட் பண்ணி வராங்க, ஒன்ன கொலை செஞ்சிருவாங்க, நீ கவனமா இருந்துக்கோ. இவனை ஒரு இடத்துல பதுங்க சொல்றாரு, நீ பதுங்கீறி வெளியே வராது. இவன் எந்த இடத்துல பதுங்க சொல்லி கொண்டு இருக்கிறாரோ அதை பிலால் ரலியல்லாஹு கண்டுட்டாங்க. காண வேண்டிய ஆள் கண்டுட்டாரு. கண்டுட்டு அவர் உடனே போயிட்டு யாரு
அன்சாரிகளுக்கு சொல்றாங்க, அண்ணா ஹரஜ்து இலா ஜபலில், அவன் ஒரு மலை அடிவாரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறான். மக்கள் வந்து படுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் மலை அடிவாரத்துக்கு போகிறான். பிலால், பிலால் அவரை பார்த்துவிட்டு உடனே அன்சாரிகள் அவர் சொல்றாரு, வகஃபாலா மஜ்லிஸி மினல் அன்சார், அன்சாரிகளுடைய சபைக்கு வந்து சொல்றாரு, அந்த உமையத் இப்னு கலஃப் இருக்கிறான், லா நஜவுது இன் நஜா, அவரை க்ளோஸ் பண்ணிடணும், அவன் மட்டும் தப்பினான் என்றா எனக்கு இனிமேல் தப்ப கிடைக்காது அப்படின்றார். அதனால உடனே நாங்க போவோம் என்று எல்லாரும் பத்ர் போர் அந்த நடக்கிற அந்த டைம்ல, நைட் டைம்ல, அந்த சைட்ல காஃபிர்கள் தூங்கி கொண்டிருக்கிற டைம்ல, முஸ்லிம்களும் தூங்கி கொண்டிருக்கிற டைம்ல, இவர் ஒதுங்கி ஓரமா இருக்க நினைக்கிற டைம்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு படையோட போயிட்டு அவங்கள கொலை செய்யறதுக்காக போகும்போது இவர் என்ன செய்யறாரு, இந்த சாத் என்றவர் அவர் மேல பாஞ்சி அவர் அந்த மக்கத்து அப்துல் ரஹ்மான் என்றவர் அவர் உமையாவை வந்து காப்பாத்துறாரு. முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, அப்துல் ரஹ்மான் எவட அணி என்று தெரியும், அவரை கொலை செய்யாம உமையோட மேல அவர் குதிச்சிருக்கிறாரு, கீழால வாழை போட்டு அவரை சாவடிச்சு விட்டாங்க. நம்ம ஆட்கள் ரொம்ப விவரமா தான் வேலை பண்ணுவாங்க. இடையில வால் வீச போக அவரோட காலுக்கு ஒரு வெட்டுப்படுது, அது செய்ய வழியில் அவன் ஏன் அவங்களை காப்பாற்றணும், ஒப்பந்தம் என்ற பெயர்ல போர்க்களத்துக்கு வந்த எதிரியானத்துக்கு காப்பாற்றணும். அப்ப இந்த மாதிரி உமையத் இப்னு கலஃபும் என்ன செய்யறான், அந்த ரசூலா சொன்ன முன்னறிவிப்பின் பிரகாரம் பத்ர் போர்க்களத்துல அவனையும் வீழ்த்திட்டாங்க. இப்படி இணை வைப்பாளர்களுடைய தலைவர்கள் அபூ ஜஹல், நாங்க ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், ரசூலுல்லாஹ்வுடைய தலையில ஒட்டகத்துடைய குடலையும் சாணத்தையும் போட்டு வேடிக்கை பார்த்தாங்க, சிரிச்சாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அதை அப்புறப்படுத்துறாங்க. அப்ப அவங்க சின்ன ஒரு சிறுமியா தான் இருந்தாங்க, ஆனாலும் தைரியமா வந்து அப்புறப்படுத்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாத்துறாங்க. காப்பாத்தின உடனே அவங்க ஒரு துஆ கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத்ல இருந்து வந்த உடனே ஒரு துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம அலைக பில் குரைஷ் பி குரைஷ், இறைவா குரைஷ் காஃபிர்கள் உன்னிடம் சாட்டுகிறேன், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், குறைஷிகளை உன்னிடம் சாட்டுகிறேன் என்று 3 தடவை சொல்லிட்டு சும்மா சம்மா பிறகு ரசூலா பேர் சொல்றாங்க, அல்லாஹும்ம அலைக பி அம்ர் இப்னு ஹிசாம், அம்ர் இப்னு ஹிசாம் மீது, வ உத்பா இப்னு ரபீஆ, வ ஷைபா இப்னு ரபீஆ, வல் வலீத் இப்னு உத்பா, வ உமையத் இப்னு கலஃப், வ உக்பா இப்னு அபி மஹீத், வ அம்மார் இப்னு வலீத். ஒரு செய்தியில இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பேரோடு மறந்து சென்றாரு. இந்த செய்தியில 7 பேர் தான் பேர் வருது, உத்பா, ஷைபா, அந்த உமையத் இப்னு கலஃப், இவங்க எல்லாத்துலயும் பேரை சொல்லி யாரெல்லாம் இவங்களை பிடிச்சிரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. சொன்ன பிறகு சாபி அறிவிக்கிறார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லக்கத் ராய்தும் ஸர்ஆ யௌம பத்ரின், பத்ருடைய அந்த நாளிலே, சும்மா சுஹிபு இலல் கலீப், கலீபில் பத்ர், கலீப் என்ற கிணத்துல, அதாவது அவன் அந்த முகங்கள் சிதைக்கப்பட்ட நிலை, உடம்புகள் சிதைக்கப்பட்ட நிலையில், அழுக்கான நிலையில் அவர்களுடைய உடல்கள் எல்லாத்தையும் அடுக்கடுக்காக கலீப் என்ற கிணத்தில் போடப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று அறிவிப்பாளர் சொல்கிறார். அப்ப அவங்க எல்லாம் க்ளோஸ். அபூ ஜஹல் மெயின் தலை, இவங்களை டார்கெட் பண்ணி படிக்கணும். போர்க்களத்துல நிற்கும் போது அன்சாரிகள்ட்ட 2 இளைஞர்கள் வராங்க, வந்து கேட்கிறாங்க, இந்த அபூ ஜஹல் யாருன்னு எங்களுக்கு காட்டுங்க, அவன் யாரு, அவன் யார் என்று கொஞ்சம் சொல்லலுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எதுக்கு நீங்க கேக்குறீங்க, அபூ ஜஹல் யாருன்னு காட்டுறதுக்கு எதுக்கு கேக்குறீங்கன்னு சொன்னோன்னு அவங்க சொல்றாங்க, 2 அன்சாரி இளைஞர்கள், சின்ன பொடியமார்கள் 2 பேர், அன்னஹு யசுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏசி கொண்டிருக்கிறான் என்று கேள்விப்படுகிறோம். அந்த இளைஞர்கள் சொல்ல காரணம் என்னது, ரசூலுல்லாஹ்வை திட்டிக் கொண்டிருக்கிறானாம். வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக, லஇன் ராய்துஹு லா யுஃபாரிகு ஸவாபி ஸவாதஹு ஹத்தா யமுத், அவனோட கலத்தை சீவி அவனை சாவடிக்க காட்டிலும் கலத்தை சீவி அவனை கொலை செய்யாம நாங்க விட மாட்டோம் அப்படின்னு ஒரு இளைஞர் சொல்ல, மறை இளைஞரும் என்ன சொல்றாரு, நானும் தான் சொல்றேன்னு சொல்லி 2 பேரும் ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகி இவனை சாவடிக்கணும் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த நபித்தோழர் சொல்கிறார், அபூ ஜஹல் அப்ப மக்கள் மத்தியில் இப்படி ஊடுருவி கொண்டு போற நேரத்துல நீங்க கேட்டீங்களே ஒருத்தர, அந்த அபூ ஜஹல் இவன் தான் என்று காட்டினோனே, அலா இன் ஹாதா சாஹிபுகுமா அல்லதி சஅல்துமானி, என்கிட்ட கேட்டீங்களே ஒருத்தனை பத்தி, அவன் இவன் தான் என்று கேட்டதுதான் கடன். 2 பேரும் பிஸ்ஸண்டு போறாங்க, உடனே அடி, டைம் எல்லாம் இல்லை, மிச்சம் நேரெல்லாம் எடுக்கல,
ரெண்டு பேரும் போய் வாழ சொல்றாங்க ரெண்டு பக்கத்தால. அபூஜல் காலி. யாருவன்? குறைசி காஃபிர்களுடைய தலைவன். ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு காரணமாக இருந்தவன் காலி. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்கள யாரு ஐயுக்குமா கத்தலஹு, உங்க ரெண்டு பேர்ல யார் அவனை கொலை செஞ்சது? கேட்ட நேரத்துல ரெண்டு பேரும் சொல்றாங்க, நாங்க தான் கொலை செஞ்சோம். நான் என்றாரு அவரு, நான் என்று இவரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரெண்டு பேரும் அவனோட வாழை காட்டுங்க. வாழை காட்டினா ரத்தத்தை தொடச்சிட்டீங்களான்னு கேட்கிறாங்க. வாழை இல்ல அல்லாஹ்வின் தூதரே, இன்னும் கரை இருக்குது. வாழை பார்த்தா ரசூலுல்லாஹ் சொன்னா, அபூஜல் ரத்தம் தான், ரெண்டு பேரும் கொலை தான் பண்ணிருக்கிறீங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ரத்தம் கரை படிந்திருந்த வாள் யார் என்று பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உனக்கு தான் அவருடைய பேர் என்னன்னு சொன்னாங்க. ரெண்டு பேர்ட்ட பேர் முஆத் இப்னு அப்ரா, இன்னொருத்தருடைய பேர் முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேர்ல சொல்றாங்க, உண்ட கூடுதலான ரத்தம் இருக்கிற அவனுக்கு தான் அபூஜஹலுடைய கனிமத் பொருள் எல்லாம் சொந்தமாகும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அபூஜஹலும் க்ளோஸ். இதெல்லாம் என்னண்டா பெரிய போர், பெரிய ஒரு எதிர்ப்பு, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் எதிரான போராட்டம். படை பலத்துல முஸ்லிம்கள் பலவீனம். ஆனா போருக்குள்ள பூந்தா ஒண்ணுமில்லை எதிரிகள் தோக்குறாங்க. ஒன்றுமே ஆகலன்ற அளவுக்கு எதிரிகள் தோல்வி அடைகிறாங்க. எதிரிகள் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க ஏதாவது இருக்குதா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல ஒரு ரத்த காயமாவது ஏற்படுத்தினாங்களா? இல்ல. கடுமையான அடியும் தாக்குதலும், எதிரிகள் அப்படியே கீழே வீழ்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த போர்ல வெற்றி காண்றதை பார்க்கறாங்க. இப்படி முஸ்லிம்களோட அணி பெரிய ஒரு வெற்றி அடைகிறாங்க. முஸ்லிம்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 14 பேர், முஸ்லிம்கள்ல 24 பேர் முஸ்லிம்கள்லையும் ஷஹீதாகிறாங்க. அப்படி ஷஹீதாகிறவங்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொர்க்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. முஸ்லிம்கள்ல யார் ஷஹீதானாங்களோ அவங்க சொர்க்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருப்பாங்க. வெற்றி பெற்றவங்களுக்கு எல்லாம் ரசூல் என்ன சொன்னாங்கடா, அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், நீங்கள் இனிமேல் தப்பே செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து விட்டான்னு சொல்லிட்டான். பத்ர் போர்ல கிடைச்ச வெற்றி. இன்னும் நீண்ட செய்திகள் இருக்கின்றது, பேசினா நேரம் பத்தாததுனால இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சு கொள்வோம். இந்த அளவுக்கு முஸ்லிம் தரப்புக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த பத்ர் போர் களத்துல தாரான். சாதாரண வெற்றி, நோன்பு பிடிச்சு படை பலம் குறைவாக சக்தியே இல்லாத நிலையில, வெற்றி பெறுவதற்கு எந்த சாத்தியமும் இல்லாத நிலையில முஸ்லிம் அணி வெற்றி பெற்றதென்றா இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தோட உலகளாவிய அளவுல இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையில நாங்க இருக்கிறதுக்கு காரணம் என்றா அந்த பத்ர் போர்ல முஸ்லிம்களுக்கு கிடைச்ச வெற்றி தான். அந்த கூட்டம் மட்டும் அழிச்சு ஒழிச்சு நாசமாக்கப்பட்டிருந்தால் நானும் நீங்களும் இன்னைக்கு முஸ்லிம் என்று சொல்றதுக்கு இல்லாம இருந்திருப்போம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தியாகத்திலும் தியாகமாக நடந்த இந்த பத்ர் போர்ல நாங்க பெற படிப்பு என்ன தெரியுமா? எங்களோட வாழ்க்கை, எங்களோட மரணம் அல்லாஹ்க்காக மட்டும்தான். நாங்க அல்லாஹ்க்காக மட்டும்தான் வாழணும். இந்த உலகத்துல நாங்க எதையும் சாதிக்க போறதில்லை. எல்லாமே தற்காலிகம், எல்லாமே கண் துடைப்பு, எல்லாமே பொய், எல்லாமே வீணானது. நாங்க எங்களோட சாதனையும் எங்களோட வெற்றியும் எதுல இருக்குது? மறு உலகத்துல மட்டும்தான். மறு உலகத்துல நாங்க அந்த கிடைக்கிற வெற்றிக்காகத்தான் இந்த உலகத்துல எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். கண் கூடாக அல்லாஹ்வின் உதவியை அந்த சிறிய கூட்டம் கண் முன்னாடி பார்த்து, வானவர்களே களமிறங்கி போராடுறதை பார்த்து, அல்லாஹ்வுடைய அற்புதம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று என்று நிறைவேற்றதை பார்த்து அப்படியே இந்த ஈமான்ல உறுதியாகி போனாங்க. பத்ர் போர்ல கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர் குறைசி காஃபிர்களுக்கு உளவு வேலை பார்ப்பார். ஒரு கட்டத்துல உளவு வேலை பார்ப்பார். உமர் ரலியல்லாஹு கேட்பார், அல்லாஹ்வின் தூதரே, அவருடைய களத்தை நான் சீவி விடவான்னு கேட்பாங்க. ரசூல் என்ன சொன்னாங்க, எப்படி செய்வீங்க நீங்க? அவர் நல்லவர், அவரை பத்தி கெட்டது பேச வேணாம். ஏனென்றால் பத்ர் போரில் யார் கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னித்ததாக அல்லாஹ் சொல்லிவிட்டார். அவர் எப்படி நாங்க கொலை செய்யலாம்? உமர் ரலியல்லாஹு அப்படி அழுது, தப்பு செஞ்சுட்டு தப்பா சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு அழுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மகத்தான கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்து, மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் கொடுத்து, முஸ்லிம் படை பலத்தை ஒரு சொற்பமான ஒரு படையா இருந்தாலும் உலக மக்கள் மத்தியில இன்று வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு மக்கள் செல்வமாக, மக்கள் பலமாக அந்த சிறிய கூட்டத்தை அல்லாஹ் ஆக்கினார். இன்னொரு படிப்பினர் ரசூலுல்லாஹ் 40 வயசுல இருந்து ரசூலுல்லாஹ் 55 வயசுல தான் பத்ர் போர் நடக்குது. 15 வருட காலமா ரசூலுல்லாஹ் முஸ்லிம்கள்ல சேர்த்த அணி எத்தனை பேர்?
வெறும் 300 சொச்சம் பேர். எண்ணிக்கையை வச்சு சத்தியம் தீர்மானமாகாது, நம்பரை வச்சு தீர்மானமாகாது. அந்த கொஞ்சம் பேரா இருந்தாலும் ரத்தின கற்களாக, முத்துக்களாக, பவளங்களாக, மாணிக்கங்களாக பெருமதியா நிற்பாங்க பாருங்க. அதுதான் இஸ்லாத்தின் பெருமதி என்றதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். நாங்க எண்ணிக்கையை பார்த்து சத்தியத்தை தீர்மானிக்காம, சிறிய கூட்டமா இருந்தாலும் அல்லாஹ் உதவி கண்டிப்பா அவட கையில வந்து சேரும் என்ற முழு நம்பிக்கையோட எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகலாம் என்றதுக்கு இந்த பத்ர் போர் வரலாறு மிகப்பெரிய ஒரு சான்றாகுது. இன்னைக்கு நீங்க எல்லாம் முஸ்லிமா நிம்மதியா திரியறதுக்கு காரணமே அந்த பத்ர் போரில் கலந்து கொண்ட உத்தம சஹாபாக்களுடைய தியாகம் என்பதை நீங்கள் யாரும் மறந்து விடாதீர்கள். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு அருள் கிடைக்க வேண்டும், அவர்களுடைய தரஜாக்கள் இன்னும் அதிகமாக வேண்டும், அவர்களை போன்ற தியாகிகளாக நாங்களும் மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அதுதான் இந்த பத்ர் போர் வரலாறுல நாங்கள் பெற்ற படிப்பினை என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.